அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இன்றைக்கு பிறந்த நாள் தினம். அதையொட்டி அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி இந்தியாவின் சிற்பி என்கிற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் தேவசகாயம் அவர்கள் நம்மோடு கலந்திருக்கிறார்கள். சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன். சரி, கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா அல்லது கண்டிப்பா தொடங்குறீங்களா? நம்ம தோழர்கள் வந்துருவாங்க. வெயிட் பண்ணுவோம். ஆட்கள் வரட்டும். ஒன்றும் பிரச்சனை, வரட்டும் சார். ஓகே. இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க இதை ஆரம்பிச்சிருங்க. நம்ம ரெக்கார்டிங்ல வந்து அவங்க கேட்டுக்கோங்க. நீங்க உங்களுடைய உரையை ஆரம்பிச்சிருங்க. கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஒரு நிமிஷம் மட்டும், 9:10க்கு தொடங்க. ஒரு நிமிஷம் மட்டும். நீங்க உங்க இத கருத்துரையை தொடங்கிருங்க. நம்ம தோழர்கள் இருக்கவங்களும் ஒரு ஆளா கலைஞ்சு போறாங்க. நீங்க ஸ்பேஸ தொடங்க. நம்ம தோழர்கள் சரி, மகிழ்ச்சி. இந்த இணையவழி கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நமது ஆண்டோ சார் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நாள். இந்திய வரலாற்றை மாற்றி எழுதிய மகத்தான மனிதர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவின் திசை வழியை தீர்மானித்த மிக முக்கியமான ஆளுமைகள், அவர்களின் வரிசையில் அண்ணல் அம்பேத்கர் என்றைக்குமே மறக்கவும் மறுக்கவும் முடியாதவர். அவருடைய பிறந்த நாள் இன்று. இந்த தேசம் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலைக்கு பலர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த நாடு எவ்வளவு முற்போக்கானது என்று சொன்னாலும், அல்லது இந்த நாட்டில் இவ்வளவு சமூக தீமைகள் நிலவுகின்றன அப்படின்னு நம்ம சொன்னாலும், இந்த இரண்டுக்குமே காரணமாக மனிதர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பா இந்த இரண்டு திசை வழிகளிலும் மனிதர்களுடைய ஒரு குழு தான் வழி நடத்தியிருக்கிறது. அது முற்போக்கான திசை வழியாக இருந்தாலும் சரி, பிற்போக்கான திசை வழியாக இருந்தாலும் சரி. உதாரணமாக 2ஆம் உலகப் போரை எடுத்துக்கொண்டோம் என்றால், அதனை பிற்போக்காகவும் எதிர் திசையிலும் அல்லது மனிதகுலத்திற்கு எதிரான வழியிலும் வழிநடத்திய ஆளுமைகளின் வரிசையில் ஹிட்லர் முன்னணியில் நிற்கிறார். அதையே அதற்கு எதிரான திசையில் வழிநடத்திய ஆளுமைகளின் வரிசையில் சோவியத் ரஷ்யா முன்னணியில் நிற்கிறது. அன்றைக்கு இருந்த அமெரிக்கா முன்னணியில் நிற்கிறது. அன்றைக்கு இருந்த பிரிட்டன், நேச நாடுகள் என்று நாம் சொல்லுகின்ற அந்த நாடுகளின் தலைவர்கள் முன்னணியில் நிற்கிறார்கள். ஆக இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு திசையில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நகர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக ஆளுமைகள் இருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். அவருக்கு நமது புகழ் வணக்கத்தை, இன்னும் குறிப்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய மரணம் என்பது அல்லது ஒரு மனிதனுடைய இறப்பு என்பது அவனது உடல் இந்த மண்ணுக்குள் புதைந்த அந்த நாளோடு முடிந்து விடுவதில்லை. அதோடு அது அவருடைய சரித்திரம் என்பது முடிந்து விடுவதில்லை. உண்மையில் அந்த மனிதனுடைய சிந்தனைகள் எவ்வளவு காலம் இந்த மண்ணில் ஒரு இயக்க சக்தியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதோ அதுவரை அந்த மனிதன் இந்த மண்ணில் நிலைத்து வாழ்கிறான் என்பதுதான் பொருள். அதனால தான் புகழுடலை பொறுத்தவரை, பூத உடல் என்றைக்கோ ஒரு நாள் அது மறைந்து போய்விடும். ஆனால் புகழுடலை பொறுத்தவரை அது மறைந்து போகாது. அது என்றைக்கு அதனுடைய தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிற வரை அதற்கான ஆயுளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 135வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1891 அவர் பிறக்கிறார். 1891 ஏப்ரல் மாதம் இதே நாள்ல தான் அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மவ் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. இன்றைக்கு பிறந்த தினம் என்பதாக கணக்கிட்டால் இது 135வது பிறந்த தினம். அவருக்கு அகவை என்று கணக்கிட்டால் இன்றோடு 134 அகவை அவருக்கு நிறைவு பெறுகிறது. 135வது அகவை தொடங்குகிறது.
அவர் பிறந்த நாளன்று முதல் பிறந்த தினம் என்று கணக்கில் கொண்டால் இது 135வது பிறந்த தினம். இந்த 135 வயசுல இருக்கிறவங்களை எல்லாம் அம்பேத்கர் பிறந்த காலத்துல எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள். அவரோடு இந்தியாவில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்திருப்பார்கள். அவர்களை எல்லாம் நம்ம நினைவு வச்சுக்கல, வரலாறு அவர்களை நினைவு கூறவில்லை. ஆனால் அம்பேத்கரை வரலாறு நினைவு கூறுகிறது. அதற்கு என்ன காரணம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைய என்னுடைய உரையில நான் அதாவது எல்லாரும் கொடுக்கக்கூடிய தகவல்கள், என்ன நடந்துச்சு, அம்பேத்கர் வண்டியில போனாரு, வண்டியில போகும்போது அவர் மாட்டு வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க, வகுப்பறையில தனியா சாக்குல உட்கார வச்சாங்க, அவரு தனியா தண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரியான தகவல்களை நான் விவாதிக்க விரும்பவில்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை தாண்டி அம்பேத்கர் என்ன செய்தார், சில குறிப்பிட்ட தகவல்கள், புள்ளி விவரங்கள், அதை மட்டும் சொல்லிவிட்டு அம்பேத்கருடைய பார்வை என்னவாக இருந்தது, இந்தியாவை பொறுத்தவரை அம்பேத்கருடைய பார்வை என்னவாக இருந்தது, அதே மாதிரி அம்பேத்கருக்கு உண்மையிலேயே நாம் அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிறோம், அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், அவரை நாம் மதிக்கிறோம், இன்றைக்கும் அவரை மிகவும் பெருமையோடும் நன்றியோடும் நினைவு கூறுகிறோம் என்றால் நாம் நமக்குள் செய்து கொள்ள வேண்டிய மாற்றங்கள் என்ன, அல்லது நாம் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய செய்திகள் என்ன, நாம் நமது நண்பர்களிடம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்ன, இந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்ன, இதை பற்றி மட்டும் ஒரு கலந்துரையாடலை துவக்கி வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நல்லது. இன்றைய தலைப்பு அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி இந்தியாவின் சிற்பி என்று நாம் போட்டிருக்கிறோம். அப்படின்னா ஒரு கேள்வி வருகிறது, இன்றைக்கு அம்பேத்கர் சமூக நீதி இந்தியாவின் சிற்பி என்று நாம் சொன்னால் அப்ப அம்பேத்கருக்கு முன்னால் இருந்த இந்தியா என்னவாக இருந்தது என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இந்த கேள்விக்கான பதில் நமக்கு என்னவாக இருக்க முடியும்? இப்போ ஒரு சில தகவல்களை மட்டும் இப்ப நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதுல பாருங்க, நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய, சேகரித்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அவை. நான் புள்ளி விவரங்கள் மட்டும், சில புள்ளி விவரங்கள் உங்களுக்கு நான் தரேன். அம்பேத்கர் சட்டங்களை இயற்றுவதற்கு முன்பு 1935 இருந்து 1950 வரைக்கும் இந்த காலகட்டத்துல தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், வெறும் தாழ்த்தப்பட்டோரை மட்டும் இங்க நம்ம பேசல. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அம்பேத்கர் மீதான பார்வை என்னவாக இருக்கிறது என்றால் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் என்பதாக மட்டுமே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களுடைய தலைவராக அம்பேத்கர் எவ்வளவு ஒரு தலை சிறந்தவராக திகழ்ந்தார் என்பதுதான் நாம புரிஞ்சுக்க தவறுன ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. இன்றைக்கு யாருடைய வீட்டிலேயாவது அம்பேத்கருடைய படம் இருந்தால் உடனே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது ஒரு ஆதிக்குடியுடைய ஒரு வீடாதான் அது இருக்கும், அவங்களதான் அவங்க இருப்பாங்க. அப்படிதான் பெரும்பான்மையான வீடுகளிலும் கூட இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவருடைய வீடுகளில் அம்பேத்கருடைய படங்களை நாம் வைக்கிறோமா, அல்லது பெண்களுடைய உரிமைக்காக அம்பேத்கர் எவ்வளவு, வெறும் இந்த சாதி பிரிவுக்கு மட்டுமா அம்பேத்கர் செய்தார், பெண்களுக்கு எவ்வளவு செய்தார், இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி அம்பேத்கருடைய சமூக நீதியின் சிற்பி என்று நாம அவர் சொல்லுகிறோமே, அப்ப அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு? 1935 பிரிட்டிஷ் இந்தியாவில் SC ST பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாக இருந்தது. எந்த அளவுக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா 1% குறைவாக இருந்தது. 1% குறைவாக இருந்தது. குறிப்பாக மத்திய மாநில சேவைகளில் அவருடைய பிரதிநிதித்துவம் 1% குறைவு. இதற்கான ஆதாரம் அன்டச்சபிள்ஸ், ஹூ வேர் தே அண்ட் ஒய் தே பிகேம் அன்டச்சபிள்ஸ், டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர் எழுதின புத்தகம் த அன்டச்சபிள்ஸ், ஹூ வேர் தே அண்ட் ஒய் தே பிகேம் அன்டச்சபிள்ஸ். 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்ப அவங்க எவ்வளவு இருந்தாங்கிறத பார்க்கணும். 1% குறைவா இருந்தாங்கன்னு மட்டும் நம்ம சொன்னோம்னா அவங்களுடைய பாப்புலேஷன் என்னவா இருந்துச்சு, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னவா இருந்துச்சு. 1931 இருந்த கணக்கெடுப்பின்படி SC ST மக்களுடைய மொத்த மக்கள் தொகையில 20% பேர் அவங்க இருந்தாங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 20% பேர் SC ST இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் 1% இருந்தது. இப்ப நீங்க அப்படியே ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப என்னவா இருக்குங்கிறத பாத்தீங்கன்னா, ஏன் அம்பேத்கரை சமூக நீதி இந்தியாவின் சிற்பி என்று நாம் சொல்லுகிறோம் என்பது உங்களுக்கு புரியும். இதே பிற்படுத்த வகுப்பினுடைய பிரதிநிதித்துவம் என்னவா இருந்துச்சு? 1930களில் OBC பிரதிநிதித்துவம் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களும் அரசு பணியில் 5% குறைவாக இருந்தனர். இதை எங்க இருந்து எடுக்கிறோம்னா, மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 1980 ரிப்போர்ட்ல இந்த தகவல் வருகிறது.
5% குறைவாகத்தான் 1930 இருந்து 1950 இந்த காலகட்டம் வரை ஓபிசியுடைய பிரதிநிதித்துவம் மத்திய மாநில அரசு பணிகள்ல இருந்துச்சு. இதுல உயர் வகுப்பினர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வோர் பிராமணர்கள், காயஸ்தர்கள், இவங்க தான் அரசு பணிகளை வந்துட்டு பெரும்பான்மையான ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் பிரிட்டிஷாருக்கு மிகவும் இணக்கமானவர்களாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். மூன்றாவதா பெண்களுடைய பிரதிநிதித்துவம். இது என்னவா இருந்துச்சு? 1931 பெண்களுக்கும் அரசு பணிகள்ல 1% குறைவாகத்தான் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இருந்துச்சு. 1900 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்கள் மொத்த மக்கள் தொகையில எவ்வளவு இருந்தாங்கன்னா 48% பேர் இருந்தார்கள். 48% இருந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம் வெறும் 1% கீழ் மத்திய மாநில அரசு பணிகள். கற்பனை செஞ்சு பாருங்க. இது அம்பேத்கர் தகர்த்தார். தகர்த்தார். இதற்கான ஆதாரங்கள் த அன்டச்சபிள்ஸ் 1948 அம்பேத்கர் எழுதினது. அடுத்து 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பு SC/ST மற்றும் பெண்களின் மக்கள் தொகை விகிதம் 1931 கணக்கெடுப்பு. இன்றைக்கும் டேட்டாஸ் கிடைக்குது, அதை எடுத்து பார்க்கலாம். மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 1980 ஏற்கனவே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்திய அரசு ஆவணங்கள், அந்த இடத்துல அந்த ஆவணங்கள்ல என்னெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல இருக்கிறது. இது இல்லாம இந்த காலகட்டங்கள்ல அதுக்கு பிறகு அம்பேத்கர் நடத்திய போராட்டங்கள், இந்த நிலைக்கு வருவதற்கு அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மகத்துல வந்துட்டு மகத் அப்படிங்கிற ஊர்ல அந்த சௌராங்கிற அந்த குளத்துல வந்து தண்ணி எடுக்க போனப்ப என்ன நடந்துச்சு இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப 2500 பேர்த்த பக்கத்துல, அப்ப 2500 ஒரு ஆள் திரட்ட முடிஞ்சு 2500 பேரை கொண்டு போய் தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தண்ணி குடிப்பதற்கு மறுக்கிறார்கள். பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற சாதியினர் மறுக்கிறார்கள். அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், மண்டை உடைக்கப்படுகிறது, ரத்தம் ஆறாக ஓடுகிறது. அம்பேத்கர் சொல்கிறார், யாரையும் திருப்பி தாக்காதீர்கள் என்று சொல்கிறார். இந்த போராட்டத்தினுடைய வரலாறுலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதை விட முக்கியமானது காலாராம் கோயில் நுழைவு போராட்டம். இந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ராமனுடைய கோயில் தான். அந்த கோயில்ல வந்துட்டு நுழைவதற்கு இவர்கள் மறுக்கப்படுகிறார்கள், உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த போராட்டம் 1930 இந்த போராட்டத்தை அம்பேத்கர் நடத்துகிறார். 1930 நடத்தப்படுகிறதோட 15,000 பேர் அம்பேத்கருடைய தலைமையில அந்த போராட்டத்துல வந்து பங்கேற்கிறார்கள். அவர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வன்முறை அங்கு ஏற்படுகிறது. அங்கேதான் அம்பேத்கர் மிகவும் புகழ்பெற்ற 1956 அவர் ஒட்டுமொத்தமாக புத்த மதத்திற்கு 5 லட்சம் பேர்த்த அழைச்சிட்டு போனார் பாத்தீங்களா, அதற்கான முதல் விதை அங்குதான் விழுகிறது. அங்கதான் அம்பேத்கர் பிரகடனப்படுத்துகிறார், நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன். நாங்கள் இந்துக்களாக பிறந்தோம், நாங்கள் இந்துக்களாக சாக மாட்டோம் சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய we are not allowed to enter into the temple but we are enforced to worship. நாங்கள் கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை, ஆனால் நாங்கள் வழிபடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். உள்ளே கடவுள் தான் இருக்கிறார் என்றால் அந்த கடவுள் எல்லாருக்குமானவராக இருக்க வேண்டும். அம்பேத்கர் அப்படி சொன்னார். அந்த கூட்டத்துல தான் பேசினார். காலாராம் நுழைவு போராட்டத்தின் போதுதான் அம்பேத்கர் இந்த உரையை நிகழ்த்தினார். அப்பதான் அவர் முதல்ல சொன்னது மாதிரி, நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் 1936 அம்பேத்கர் எழுதின ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் அது. அந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்லையும் இதையே தான் அம்பேத்கர் வந்து நிறைவு செய்கிறார். கடைசியா அவர் அந்த உரையை வந்து நிறைவு அந்த உரைக்கான பின்னணி ஒரு அழகான பின்னணி, ஒரு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க பின்னணி. அது ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசுறதுக்கான நேரம் எனக்கு கொஞ்சம் அதுல இல்லை. அதனால நீங்க அந்த பின்னணியை போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிற புத்தகம் வந்து அம்பேத்கர் உட்காந்து மற்ற புத்தகங்கள் எழுதுனது மாதிரி, வெயிட்டிங் ஃபார் த விசா இப்படிலாம் புத்தகங்கள் எழுதியிருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் உட்காந்து தயார் செஞ்சு எழுதின புத்தகம் இல்லை அது. அது வந்துட்டு பஞ்சாப்ல நடக்க இருந்த ஒரு சீக்கியர்கள் ஏற்பாடு, அந்த காலத்துல ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்ட சீக்கிய இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல, ஒரு மாநாட்டுல அம்பேத்கர் தலைமை உரை நிகழ்த்துவதற்காக தயார் செய்யப்பட்ட உரை அது. அந்த உரையை வந்துட்டு முன்னாடி எப்பயுமே அம்பேத்கருடைய பழக்கம், ஒரு மாநாட்டுல வந்து பேசுறதுக்கோ ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கோ அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த உரையை வந்துட்டு முழுமையா தயார் செஞ்சிருவாரு. அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு அவர் அனுப்பி வச்சிருவாரு. அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க யார், அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த உரையில ஏதாவது திருத்தம் வேண்டும் என்று சொன்னாலோ, அவர்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலோ அது அம்பேத்கருக்கு தெரிவிப்பாங்க. அம்பேத்கர் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்ஜெக்ஷனாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்வார், அப்படி இல்லைன்னா அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்படித்தான் இந்த உரையையும் அவர் அனுப்பி வைத்தார். இந்த உரையை அனுப்பி வச்சப்ப அவங்க வந்து சொல்லிட்டாங்க,
உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருக்குது. ஏன்னா அம்பேத்கரை மிகவும் அந்த கூட்டத்துல அவர் தான் உரையாற்றணும்னு சொல்லி எல்லாம் அவருடைய அரசியல் பணிகளில், சமூக பணியில் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தான் அவரை அழைக்கிறாங்க. சமூக மாற்றத்திற்கு அம்பேத்கருடைய கருத்துகள் தேவை, அம்பேத்கர் தான் உண்மையிலே ஒரு புரட்சியாளராக இருக்கிறார் என்று கருதிதான் அதற்கு அழைக்கிறார்கள். ஆனா அம்பேத்கருடைய அந்த கருத்துகள் மிகவும் புரட்சிகரமான இருக்கின்றன. நாம் ஏற்க முடியாத அளவிற்கு புரட்சிகரமானவையாக இருக்கின்றன என்று அவர்கள் உணர்கிறார்கள். அவர் என்ன சொல்றார்? அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, தீண்டாமையை ஒழிப்பதற்கு நீங்கள் வெறுமனே தீண்டாமையோ சாதியோ ஒழித்தால் மட்டும் அது போதாது. இவை அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மத உணர்ச்சியை, இன்னும் சொல்ல வெளிப்படையா அவர் பயன்படுத்தின வார்த்தை, இந்து மதத்தை ஒழித்தால் ஒழிய தீண்டாமையை நீங்கள் ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் எழுதினார். இது அவங்களால தாங்க முடியல. அவங்க உடனே என்ன செய்யறாங்க, இல்ல இதுல இந்து மதத்துல சீர்திருத்தங்கள் செய்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பதாக நீங்கள் அந்த உரையை கொஞ்சம் மாற்றி தந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் இவரிடம் திருப்பி கோரிக்கை வைக்கிறார்கள். அம்பேத்கர் உறுதியாக சொல்லி வருகிறார், நான் என்னுடைய நீண்ட ஆய்வில் நான் பார்த்து விட்டேன், இப்படி ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை நாம் வைப்பதன் மூலம் அல்லது நாம் சொல்வதன் மூலம் அவர்கள் மாற்றிக்கொள்ள போவதில்லை. இது 2000 3000 ஆண்டு கால ஒரு மிகவும் இறுக்கமான ஒரு கட்டமைப்பு, ஒரு பிராமண கட்டமைப்பு, ஒரு சனாதன கட்டமைப்பு. இதை தகர்ப்பது என்பது இயலாது. அதை முற்றிலுமாக ஒழித்தால்தான், அதுல சீர்திருத்தம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதை முழுவதுமாக ஒழித்தால் மட்டுமே நாம் தீண்டாமை ஒழிக்க முடியும் என்று அம்பேத்கர் உறுதியாக சொல்லிவிடுகிறார். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துல நீங்கள் உரை நிகழ்த்துவது கடினம் ஐயா, எங்களுக்குள்ள சூழல் அப்படி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சூழலில் தான் அம்பேத்கர், இல்லை அப்படியானால் நான் உங்கள் கூட்டத்தில் பங்கேற்பதாக இல்லை, என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அந்த உரையைத்தான் பின்னால் அவர் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற பெயரிலே அவர் வெளியிட்டார். இப்ப அம்பேத்கர் சமூக நீதிக்காக, குறிப்பாக இன்றைக்கு காலையில அம்பேத்கருடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அகாடமியா வெர்டிகல் சார்பில் நாங்கள் ஒரு போஸ்டரை பதிவு செஞ்சிருந்தோம். அந்த போஸ்டரை நீங்க போய் அதுல படிச்சு பாருங்க. அதுல ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதுல கடைசியா இருக்கக்கூடிய அந்த கொட்டேஷன், ஒரு 3 கொட்டேஷன் அதுல போட்டிருக்கோம். அதுல 3வது கொட்டேஷன், கடைசி கொட்டேஷன், அதனுடைய தமிழாக்கத்தை நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, சாதி ஒழிப்பு என்பது வெறுமனே சமபந்தி விருந்துகளை நடத்துவதிலோ அல்லது கலப்பு திருமணங்களை செய்வதிலோ கூட இல்லை. அதற்கு மாறாக சாதியின் பெருமிதத்தை ஆழமாக வேரூன்ற செய்யும், அதன் மத அடிப்படைகளை தகர்த்து எறியாவிட்டால், ஏன்னா அங்கதான் அது வருது, இவன்னா இப்படிதான் இருக்கணும், இவன்னா இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல எங்க இருந்து வர்றதா அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே பிரம்மாவுடைய இது அல்லது ஒரு கடவுளுடைய இது என்பதாக அவர்கள் நம்மீது அதை திணிக்கிறார்கள். அதுக்கு முந்தின கோட்ல ஒண்ணு கொடுத்துருப்போம். அதை நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் அதை நான் வாசித்தர்றேன். அது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட். அந்த 3 கோட்டும் இன்றைக்கு அம்பேத்கருடைய இந்த நினைவு தினத்தின் போது நாம் நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு கோட். அது ஒழிக்காத வரை இந்தியா ஒரு நாடே அல்ல. இட் இஸ் எ சிமெட்ரி ஆஃப் புரோக்கன் சோல்ஸ். நொறுங்கிய ஆன்மாக்களின் கல்லறையாகத்தான் அது இருக்கும். எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவார்னு யோசித்து பாருங்க. அதாவது ஈழ விடுதலையை பற்றி எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க, அதற்காக போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து கூட நம்ம போராடி இருக்கிறோம். ஆனால் ஈழ விடுதலையை பற்றி அந்த ஈழத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஈழ தமிழ் மகன் பேசுகிற அந்த பேச்சின் வழியை என்னுடைய பேச்சிலோ உங்களுடைய பேச்சிலோ அல்லது இங்கிருந்து போராடுகின்றவருடைய பேச்சிலோ நம்மால் வெளிப்படுத்தவே முடியாது. பாலஸ்தீன விடுதலைக்காக எத்தனையோ பேர் உலகத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில கூட போடுறாங்க, ஜெர்மன்ல கூட போராடுறாங்க. ஆனால் அந்த பாலஸ்தீன போர்க்களத்தில் நின்று கொண்டு அங்கிருந்து அந்த வழியை அனுபவித்து கொண்டு எழுகிற ஒரு குரலின் வழியை நமது மொழிகள்ல நம்மால் கடத்தவே முடியாது. அதை போலத்தான் இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவருடைய விடுதலைக்காக அல்லது அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தீண்டாமைக்காக, அந்த தீண்டாமையை எதிர்த்து அதை ஒழிப்பதற்காக எத்தனையோ பேர் போராடலாம். கோயில் நுழைவு போராட்டங்களை நாங்களும் கூட நின்னோம், நாங்களும் தான் அழைச்சிட்டு போனோம், எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனால் அதை நேரடியாக அனுபவித்த ஒரு மனிதனின், ஒரு மகனின் குரலில் இருக்கக்கூடிய வழியை நம்மால் நிச்சயமாக வெளிக்கொண்டு வரவே முடியாது. அது அங்கிருந்து தான் வரும். இந்தியாவில பாருங்க, எத்தனையோ பேர் அதுக்கு போராடினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மற்றவங்களால் சொல்ல முடிஞ்சா? அவர் சொல்றாரு, நொறுங்கிய ஆன்மாக்களின் கல்லறையாகத்தான் இந்த நாடு இருக்கும்.
இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அம்பேத்கருடைய பார்வையில் இந்த நாடு என்பது என்ன? இன்றைக்கு வரைக்கும் அது நொறுங்கிய ஆன்மாக்களின் கல்லறை. ரெண்டாவது அவர் சொல்றாரு, இதுதான் அந்த முதல்ல சொன்னேன்ல, மத அடிப்படை. அந்த மத அடிப்படை ஏன் தகர்க்கணும், அவர் ஏன் அதை அப்படி சொல்றாரு, காஸ்ட்டை ஒழிக்கணும்னா அதனுடைய உண்மையான வழி என்ன? அடுத்த வரியில சொல்றதுக்கு இந்த செகண்ட் கோட்டை வாசிக்கிறேன். ஹிந்துயிசம் யூசஸ் காஸ்ட் as psychological weapon. வரிய பாருங்க, as psychological weapon to make people accept inequality as divine will. இது பயங்கரமான வரி. இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். Hinduism uses caste as psychological weapon to make people accept inequality as divine will. இது வந்து philosophy of Hinduism 1987 எடிசன், பேஜ் நம்பர் 54, அம்பேத்கர் எழுதின புத்தகம். இது இந்த புத்தகத்துல சொல்றாரு, அது என்ன செய்து ஒரு உளவியல் ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறது. அது எப்படிப்பட்ட உளவியல் ஆயுதம் என்றால், இனீக்வாலிட்டி, சமத்துவமின்மை என்பது, அதாவது நீ இப்படிதான், நீ உயர்ந்தவனாதான் இருக்கணும், நீ தாழ்ந்தவனாதான் இருக்கணுங்கிறத வந்துட்டு, அது வந்து டிவைன் வில். டிவைன் வில்னா என்னன்னா, கடவுளுடைய விருப்பமே அதுதான். நீ சிலர் இப்படி உயர்ந்தவராக இருப்பதும் சிலர் தாழ்ந்தவராக இருப்பதும் கடவுளின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் ஒரு உளவியல் ஆயுதமாக சாதியை இந்துயிசம் பயன்படுத்துகிறது. இது அம்பேத்கர் சொல்லுகிறார். கடைசியா சொல்றாரு பாருங்க, ஆன் அனிஹிலேஷன் நாட் ரிஃபார்ம். அழித்தொழிப்பதுதான், சீர்திருத்துவது அல்ல. இதுல சொல்றாரு, the real method of breaking up the caste system is not to bring about intercaste dinners and intercaste marriages, but to destroy the religious notions on which caste is founded. Religious notions on which caste is founded. அந்த காஸ்ட், சாதியினுடைய அடித்தளம் எங்கே நிலை கொண்டிருக்கிறதோ அந்த சமய அல்லது மதம் சார்ந்த அந்த உணர்ச்சிகளை, பார்வைகளை, இவற்றை தகர்த்து எறிவதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் முழுமையாக சாதியை ஒழிக்க முடியும். இதை நாங்கள் போட்டு கீழே போட்டிருந்தோம், வித் கிரேட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு போட்டு அகாடமியா வெர்டிகல் தமிழ்நாடு ஏஐபிஎஸ்சி நாங்கள் போட்டிருந்தோம். இன்றைக்கு இப்ப இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான கேள்வி. இது மாதிரி நிறைய தகவல்களை நான் சொல்லிக்கொண்டே போவேன், அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை. ஆனால் இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைத்து விட்டு இந்த களத்தை அல்லது இந்த இணைய கலந்துரையாடலை எல்லாருக்குமானதாக மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அம்பேத்கரை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம், அவருடைய செயல்பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்து திருமண சட்டத்தை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அது ஏதோ திருமணம் சார்ந்த அம்பேத்கர் இயற்றிய சட்டம், அதுல திருமணம் பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்து திருமண சட்டத்துல சொத்துரிமை பற்றி அம்பேத்கர் பேசுகிறார், பெண்களுக்கான சொத்துரிமை பற்றி பேசுகிறார். முதலாக இந்தியாவுல பெண்களுக்கான சொத்துரிமையை வழங்குவதில் முன்னணியில் அந்த விஷயத்த வந்துட்டு ஒரு பாராளுமன்ற அளவுல எடுத்து வந்ததுல அம்பேத்கருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. அதனால அதுல அவரு என்ன சொல்றாரு, ஏன்னா ஏன் அதை அவர் சொல்றாருன்னா, பின்னாடி ஒரு கோட்ல அவர் சொல்றாரு, அவருடைய புகழ்பெற்ற மேற்கோள்கள்ல ஒண்ணு, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை நான் எதை வைத்து அளவிடுவேன்னு அம்பேத்கர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை வைத்து மட்டும்தான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை நான் அளவிடுவேன். அப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, நான் சொல்றேன் இல்லையா, அந்த 1935 1950 இருந்த அந்த காலகட்டத்துல டேட்டா சொல்லுது, 1% குறைவான பெண்களுடைய பிரதிநிதித்துவம் தான் இங்க அரசு பணிகள்ல இருந்துச்சு. மத்திய அரசு பணிகளாக இருந்தாலும் சரி, மாநில அரசு பணிகளாக இருந்தாலும் சரி, 1% குறைவான பிரதிநிதித்துவம் தான் இருந்துச்சு. அந்த நாடு முன்னேற்றமே அடையலன்னு அர்த்தம். அம்பேத்கருடைய பார்வையில் அது அடையலன்னு அர்த்தம். இப்ப நீங்க இதை இப்படியே இந்த வழியை நம்ம எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா, இப்ப நம்ம ஒரு சமத்துவமான சமூகத்தை ஏறக்குறைய அடைஞ்சிடும் கம்பேரிட்டிவ்லி. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம அடைஞ்சிருக்கனால நமக்கு அதனுடைய வழி புரிய மாட்டேனுது. ஆனா இப்ப நீங்க ஆப்கான்ல போய் உங்களை விட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதனுடைய வழி என்னன்னு தெரியும். ஆப்கான்ல ஒரு பெண்ணாக பிறந்தால் அந்த பெண் எப்பேற்பட்ட வழிகளை அனுபவிப்பாங்கிறது இன்றைக்கு சரித்திரம் நமது கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. பெண்கள் எவ்வளவு கண்ணீர் விட்டுறாங்க. பள்ளிகளுக்கே அவர்களை அனுப்பல. இப்ப 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்பதை கூட அவர்கள் தடை செய்து விட்டார்கள். அவங்க என்ன விதமான அது வேற. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த எப்படிப்பட்ட எல்லா மதங்களும் மதம் ஆழமாக ஒரு நிலையை எடுக்கிற பொழுது அது எங்க போய் முடியுது அப்படின்னா, யாராச்சும் அதை சப்ரஸ் பண்றதுலதான் முடியுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பிலாசபி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் டு டெவலப் எ நேஷன்.
ஒரு நாட்டை முன்னேற்றுவதற்கு வந்து தத்துவம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. சிந்தனையாளர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிந்தனையாளர்களின் சிந்தனைகளில் உதிர்க்கக்கூடிய உத்திகளும் சிந்தனைகளும் தான் ஒரு நாட்டை சரியான திசைகளில் நடத்தி செல்கின்றன. அந்த நாட்டினுடைய அடிமை தலையிலிருந்து அந்த நாட்டை விடுதலை செய்கின்றனங்கிறதுக்கு அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நம் கண் முன்னால் திகழ்கிறார். அப்ப கம்பேரட்டிவா வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுல பிறந்ததை விட இந்த நாட்டுல ஒரு பெண்ணாக யோசித்துக் கொண்டான். ஏன்னா ஒரு சமூகங்கிறதும் சமூக மாற்றம்ங்கிறது வந்து எப்ப நிகழுது அப்படின்னா இன்னொருத்தருடைய நிலையிலிருந்து உங்களை யோசித்து பார்க்கும்போது மட்டும்தான். நான் ஒரு பெண்ணினுடைய துயரத்தை வந்து நாம வந்து உணரணும் அப்படின்னா நம்ம பெண்ணாக நினைத்து பார்த்தால் அதை நம்ம உணர்ந்து விட முடியும். அட்லீஸ்ட் அவங்க அளவுக்கு முழுமையா உணர முடியலன்னா கூட நான் ஒரு பெண்ணா இருந்து என்னை பள்ளிக்கூடத்துக்கு போவேனான்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு பெண்ணா இருந்து ஒரு ஆண் முன்னாடி நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு பெண்ணாக இருக்கிற பொழுது உனக்கு அரசு பணி இல்லைன்னு சொல்லி சொன்னா, நான் ஒரு பெண்ணாக இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை நீ மட்டும்தான் செய்யன்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் நான் ஒரு பெண்ணாக இருக்கிற போது இருந்து உணர்ந்து பார்க்கும் போது அந்த வழி நமக்கு தெரியும். ஒரு ஆதிக்குடி மக்களாக அல்லது எஸ்சி எஸ்டின்னு நாம் சொல்லுவேன், நான் பட்டியலினத்தவன் நாம் சொல்லலாம். தாழ்த்தப்பட்டவங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. அது பயன்படுத்த கூட எங்கேயாச்சும் கூட தவறி நான் கூட அதை பயன்படுத்தி விடுகிறேன். ஆனால் அந்த வார்த்தையிலிருந்து நாம் மாற வேண்டும். அவர் உண்மையிலேயே ஆதிக்குடிகள், இந்த மண்ணினுடைய ஆதிக்குடிகள். இந்த ஆதிக்குடி மக்களுடைய வழியை நாம எப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சிலர் இன்றைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு எங்கெங்க பெருசா சாதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாதி இல்லைன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட எங்காவது ஒரு இடத்துல பிற்படுத்தப்பட்ட சாதிகளோ அல்லது உயர் சாதின்னு சொல்லி சொல்றவங்க இடத்துலயோ நீங்க போய் சும்மா நீங்க எந்த சாதி நீங்க வந்து ஒரு ஆதிக்குடியா இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் அப்படி வாழுகிற ஒரு மனிதர்களுடைய கூட்டம், ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு ஊரு, அந்த இடத்துல போய் உங்களே ஒரு ஆதிக்குடியை சேர்ந்தவர், ஏதாவது நான் வந்து இந்த மாதிரி பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது பறையர் சமூகம் அல்லது அருந்ததியர் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு ஒரு 100 பேர் வந்துட்டு அருந்ததியர் அல்லாத பிற சாதினால பிற்படுத்தப்பட்ட சாதி உயர சாதி சொல்றவங்க மத்தியில அவர் வாழக்கூடிய ஊர்ல உங்களை நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு அதனுடைய வழி அப்பதான் தெரியும். சமூகம் உங்களை எப்படி நடத்துகிறது, இன்றைக்கு கூட உங்களை எப்படி நடத்துகிறது என்பது தெரியும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கருடைய அந்த முதல் கோட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு வரைக்கும் கூட நொறுக்கப்பட்ட ஆன்மாக்களின் கல்லறையாகத்தான் இந்தியா இருக்கிறது. அப்ப இதற்கு முன்னாடி இருந்த அந்த நிலையிலிருந்து ஓரளவுக்கு அவர் தூக்கி கொண்டாந்து ஒரு நிலையில வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, படித்தவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இதை வந்துட்டு இந்த தேரை நான் நகர்த்தி வந்திருக்கக்கூடிய இந்த சமூக நீதி என்கிற தேரை முன்னோக்கி நகர்த்தி செல்லுங்கள். உங்களால் ஒருவேளை அப்படி முன்னோக்கி நகர்த்த முடியவில்லை என்றால் அதை இருக்கிற இடத்திலாவது விட்டு விடுங்கள், தயவு செய்து பின்னோக்கி அதனை இழுத்து விடாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு படிப்புங்கிறதுக்கும் அறம்ங்கிறதுக்கும், அதாவது அறிவு என்பதற்கும் அறம் என்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதானா சிலரை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு தொடர்பு இருப்பதாகவே தெரியவில்லை. அவங்களுக்கு அறிவு ஏராளமா இருக்குது. ஆனால் படித்தவர்கள் மத்தியில் தான் இந்த சாதிய உணர்வுங்கிறது இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சில கட்சிகள், சில தலைவர்கள், நான் பேரை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும், நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ கொலைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். சரி, நாடக காதல்னு அவங்க பேசுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஆதிக்குடிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து இந்த ஆதிக்குடி சேராத பிற சாதி பெண்களை வந்துட்டு திட்டமிட்டே அவர்கள் திருமணம் செய்து அந்த நாடக காதல் செய்து அவர்கள் செய்ய. சரி, பரவாயில்ல, காதல் தான் அப்படி இருக்குது, அது நாடக காதலா இருக்குது. சரிப்பா, அதை விட்டுட்டு உண்மையிலேயே முற்போக்கு திருமணம் உங்க தலைமையில தான் நீங்க நடத்தி வைங்களேன். யாரெல்லாம் நாடக காதல்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களோ நீங்க வேணா உங்க தலைமையில அதெல்லாம் நாடக காதலுங்க, இது உண்மையான காதல். அதனால எங்களுடைய சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு பையனுக்கும் நாங்கள் திருமணம் எங்களுடைய தலைமையில நடத்தி வைக்கிறோம். இவரும் ப்ரொஃபஸரு, அவங்களும் ப்ரொஃபஸரு நடத்தி வைக்கிறோம். இவங்களும் கலெக்டர், அவங்களும் கலெக்டர் நாங்க நடத்தி வைக்கிறோம். இவங்களும் என்ஜினியர், அவங்களும் என்ஜினியர் நடத்தி வைக்கிறோம். இவங்களும் ஆடிட்டர், அவங்க இப்படியாவது உங்கள் தலைமையில எத்தனை இதை நீங்க செஞ்சிருப்பீங்க? அப்ப நீங்க என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதியில், குறிப்பாக ஆதிக்குடி சாதியிலிருந்து எங்களுடைய சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை எவ்வளவு திருமணம் செய்து கொள்ளவே கூடாது அப்படின்னு நீ சொல்லிட்டு போ, அதை வெளிப்படையா சொல்லு. அதற்கு எதிராக நீ நாடக காதல் என்ற வார்த்தை ஏன் நீ பயன்படுத்துகிறாய்? அப்படி சொல்ல வேண்டிய தேவை உனக்கு என்ன இருக்கு? நாங்களுக்கு அது நல்ல காதலானாலும் சரி, நாடக காதலானாலும் சரி, எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, அல்லது எங்க சமூகங்கிற வார்த்தை தவறானது, சாதிங்கிற வார்த்தை சரியானது. ஏன்னா அவங்களே அப்படிதான் அதை வந்துட்டு சமூகம்னு அப்படியே கூசுகிறது. அவருக்கு சாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கூசுது. ஆனா உண்மையில அது சாதிதான். எங்கள் சாதியை சேர்ந்த பெண்ணை ஒரு ஆதிக்குடி சாதியை சேர்ந்த ஒரு பையனுக்கு நாங்கள் திருமணம் செய்து தர மாட்டோம். அது என்னவாக இருந்தாலும் சரி, அது நாடக காதலோ நல்ல காதலோ அது எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். வெளிப்படையாக சொல்லுங்கள், உங்களுடைய நிலை அதுதான்.
இன்றைக்கு ஏன் அம்பேத்கரை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், இன்னமும் நமது மனங்களில் அந்த அழுக்கு ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. லியோ டால்ஸ்டாய் மிக புகழ்பெற்ற ஒரு கூற்று ஒன்று இருக்கிறது, அவருடைய கொட்டேஷன். எல்லோரும் உலகத்தை மாற்ற ஆசைப்படுகிறார்கள், ஆனால் எவரும் தன்னை மாற்றிக் கொள்ள தயாராக இல்லை. இன்னைக்கு நாம ஓரளவுக்கு மற்றவர்களை விட ஒரு தளத்துல மேல வந்து முற்போக்குன்னு நம்ம பேசுறோம். இப்ப நம்ம பேசுற நம்ம மனசாட்சியை நம்ம கேட்டு பார்ப்போம். உண்மையிலேயே சாதிங்கிறது வந்துட்டு அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு, அது இட்ஸ் அ டிசீஸ், காஸ்ட் இஸ் அ டிசீஸ், இட்ஸ் அ மென்டல் நோஷன்ங்கிறாரு. அது வந்துட்டு ஒரு தலையில இருக்கக்கூடிய உங்களுடைய மனசுக்குள்ள மூளையில இருக்கக்கூடிய ஒரு நோஷன், அது ஒரு நோய். சாதியை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, சாதியால் தங்களுக்கு பெருமை வந்து விடுகிறது என்று நினைக்கிறார்களோ, சாதியை வைத்தே ஒரு மனிதனுடைய திறமை என்ன, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, பண்பு நலன்கள் என்ன, இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் அவர் இன்ன சாதியை சேர்ந்த, இதுக்கு முன்னாடி அவனை பார்த்திருக்கவே மாட்டார் அவரு, ஆனால் அவர் இன்ன சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை வந்துட்டு ஒரு மட்டமா நினைக்கிறதுங்கிற அந்த தன்மை நம்மளுடைய மூளையில இருக்கு பாத்தீங்களா. இது ஒரு நோய், இது ஒரு காஸ்ட் டிசீஸ், இது ஒரு சாதி நோய். இந்த சாதி நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்கள். ஈவன் இடஒதுக்கீட்டினால் பலன் பெறுபவர்கள் கூட, இன்னும் சொல்ல போனால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அல்லது நான் ஆதிக்குடி என்று சொல்ல, அவர்களிலும் கூட அவர்களுக்கு இந்த நோய் இருக்கிறது. சில இடங்களில் நான் கேள்விப்படுகிறேன், அருந்ததியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில அவங்களுடைய வந்துட்டு நாங்கள் சம்பந்தம் வைத்துக் கொள்ள முடியாது, அவங்களுடைய ஆட்கள் எங்க பகுதியில வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீண்டாமை சுவர் எழுப்பிய சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்குது. அப்போ இந்த சனாதனம் என்பது இதுதான் பிராமணியத்தினுடைய மிகப்பெரிய கொடூரம். இதுதான், அது எல்லாத்தையுமே இந்த நோய்க்கு உங்களை ஆளாக்கி விட்டுரும். ஈவன் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல வந்துட்டு பிராமின்ஸே இந்த நாட்டுல யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்க வந்துட்டு கைவர் போன களவாய் வழியா வந்து வெளில போயிடும். ஒருவேளை அப்படி ஒன்று நடந்தவர்கள் வெளியே போய்விட்டால் கூட இந்த நாட்டில் இந்த நோயை அவர்கள் பரப்பி விட்டுதான் சென்றிருப்பார்கள். ஏனால் இன்றைக்கு நாம் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஆதிக்குடிகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற மனநிலையில் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையோர் இங்கு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கருடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகிற இந்த நாளில், அவருடைய இறந்த தினம் டிசம்பர் 6 வருது, இதெல்லாம் நினைவு கூறுறோம்னா அதுக்கு என்ன மீனிங்னா, இதற்கு முன்பு நான் இருந்ததை விட உண்மையிலேயே இந்த சாதி சார்ந்த உணர்ச்சிகளில் நான் முன்னேறி இருக்கிறேன். நான் இதை வந்து கம்ப்ளீட்டா அதை விட்டு நான் நீங்கி வெளியே வந்திருக்கிறேன். எந்த ஒரு மனிதனையும் என்னால் சாதியற்று அவனை என்னால் பார்க்க முடியும். அந்த சாதி தான் வேணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா, அதனால அந்த மனிதனை உயர்வாகவோ தாழ்வாக ஒருபோதும் நான் நினைக்க மாட்டேன். என்னுடைய குடும்பங்களிலிருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு திருமணமோ, அந்த குடும்பத்திலிருந்து என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு திருமணமோ நிகழும் போது அதில் எந்த இடத்திலும் எனக்கு சாதிய பார்வை வரவே வராது. இப்படி நம்மளால இந்த இதுல பங்கேற்றக்கூடிய நம்மளால சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நாம வந்து இது சரின்னு நம்பினா கூட, ஆமா இதுதான் சரியானது, உண்மையிலேயே மனுஷனுக்கு மனுஷன் அப்படி ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஏற்றுக்கொண்டால் கூட, இன்னமும் நம்மளால் கூட அந்த இதை விட்டு வெளில வர முடியாத இடத்தில் தான் இன்றைக்கு அந்த சாதி என்பது அவ்வளவு வலுவாக இந்தியாவில் அந்த நோய் எல்லோரையும் பீடித்து நிற்கிறது. அப்ப இதை அழிப்பது ஒன்றுதான். இதை முதல்ல இதை நம்ம அழிச்சணும், நம்ம குடும்பத்துக்குள்ள அதை நம்ம அழிக்கணும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், மனிதர்கள், உறவினர்கள், இவங்களுக்குள்ள அதை நம்ம அழிக்கணும். இந்த போராட்டத்தை தொடர்ந்து நிகழ்த்துவதன் மூலம் இதுல எப்பெல்லாம் வெற்றி அடைகிறோமோ அப்பொழுதெல்லாம் உண்மையிலேயே நாம் அம்பேத்கரை நாம் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறோம் என்ற அர்த்தம், அவருடைய இறந்த தினத்தை நாம் நினைவு கூறுகிறோம் என்ற அர்த்தம், அவரை உண்மையிலேயே இந்த தேசத்தின் அண்ணலாக, ஒரு புரட்சியாளராக, இந்த சமூக சீர்திருத்தியாக அவரை நாம் பார்க்கிறோம், மதிக்கிறோம் என்பதாக அது பொருள்படும். ஆனா அந்த வகையில இந்த பிறந்த நாள்ல எவ்வளவோ செய்திகள், அவரை பற்றிய மிகவும் ஆச்சரியப்படத்தக்க செய்திகள் எவ்வளவோ இருக்கு. அடிப்பில் அவர் மிகப்பெரிய பொருளாதார மேதை, அதுதான் அவருடைய கல்வி சார்ந்த அவரது முதன்மையான அடையாளம். சமூக சீர்திருத்தத்துல பின்னாடி அம்பேத்கர் வந்துட்டு அவரு சமூக நீதியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார் என்றாலும் கூட, கல்வி சார்ந்த அவருடைய முதன்மையான அடையாளம் மிகப்பெரிய பொருளாதார சிற்பி. அவர் பொருளாதாரத்துல அவர் எழுதின அந்த இந்த ருப்பி, அந்த ஞாபகம் சரியா வரும்போது சொல்றேன், அதாவது ரூபாயின் மதிப்பு என்பதா ஒரு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை இன்னைக்கு வரைக்கும் ரிசர்வ் வங்கியினுடைய விதிகள் வகுக்கப்படுகின்றன. அவ்வளவு ஒரு பெரிய அதுலதான் அவர் வந்து பிஹெச்டியை வாங்கினாரு. அவர் வாங்கின பிஹெச்டி அந்த அந்த புத்தகத்திற்கு, அந்த கட்டுரைக்கானது, அந்த ஆய்வு கட்டுரைக்கானது தான் அவர் வாங்கின பிஹெச்டி கூட. அம்பேத்கர் இப்படி எல்லா தளங்களிலும்
அளப்பரிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம நினைச்சு பார்ப்போம், அம்பேத்கர் நகர்த்த விரும்பிய அல்லது அம்பேத்கர் காண விரும்பிய ஒரு இந்தியாவின் குடிமகனாக நான் முதலில் அடிப்படையில் இருக்கிறேனா? நம்ம பொதுவா பேசணும். இன்னைக்கு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை நோக்கி வந்துட்டோம். உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு திசையை நோக்கி. ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய நோக்கம் சாதியை நிலைப்படுத்துவது அல்ல என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய அம்பேத்கர் தான் இடஒதுக்கீட்டை முன்மொழிகிறார். இதற்கு காரணம் என்னன்னா, சாதி ரீதியான அந்த பிரதிநிதித்துவத்தின் மூலம் அல்லது எல்லாத்தையுமே பொருளாதார தளங்களில் சமப்படுத்துவதன் மூலம், எல்லாரையும் வாய்ப்புகளில் சமமான நிலைக்கு கொண்டு வருவதன் மூலம். ஏன்னா நம்மளுடைய உளவியல்ல எது நம்மளுடைய மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துது அப்படின்னா, ஒரு வேளை நான் இப்படி கற்பனையா நினைச்சு பாருங்க, அப்படி ஒண்ணு இருக்க முடியாது சொல்றேன், கற்பனையா நினைச்சு பாருங்க. யாரை நாம் தாழ்த்தப்பட்டது என்று நாம் சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லாருமே அம்பானி அதானி போல பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். யார் தங்களை உயர்ந்த சாதனை நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையா இருக்கான்னு வச்சுக்குவோம். இந்த ஏழ்மையா இருக்கிறவர்கள் அவர்களை தாழ்த்தப்பட்டவர் கருதுவார்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நடக்கவே நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாட்கள்ல இவங்க இழிவானவர்களாகவும் அவர்கள் உயர்ந்தவர்களாகவும் மாறிவிடுவார்கள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய படிநிலை என்பது, ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது வெறும் சமூக அந்தஸ்தாக மட்டும் இல்லை, ஒரு மென்டல் நோஷனாக மட்டும் அது இல்லை. அந்த மென்டல் நோஷன் எதை கிரியேட் பண்ணுதுன்னா, அவங்களுடைய வெல்த் ஷேரிங், அவர்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்வதிலே அதே நிலையை கடைபிடிக்கிறது. உயர் சாதியினர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மிக அதிக செல்வத்தை கொண்டவர்களாகவும், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மிக குறைவான செல்வ வளத்தை நாட்டுல பகிர்ந்து கொள்கிறவர்களாகவும் இருக்கிறார். இப்படிதான் டேட்டா சொல்லுது. நீங்க டேட்டா உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை கொஞ்சம் சமப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த இடஒதுக்கீடு. இதெல்லாம் அதையும் கூட 50% மேல போக முடியாதுன்னு சொல்லி ஒரு சிக்கல் இன்றைக்கு காங்கிரஸ் மிக முக்கியமான நிலைப்பாடு எடுத்துக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தீவிரமா அதை சொல்லிட்டார். காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் விடாது என்று சொல்லிவிட்டார். இன்று சமூக நீதி மண் என்று பேசுகிற திமுக கூட அதை எடுப்பதற்கு இதுக்கு ஏன் இவங்க தயங்குறாங்கன்னே ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இது காரணமே சொல்லவே முடியல. பெரியாருடைய வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இவர்கள் எது தெலுங்கானால எடுக்க முடியுது, பீகார்ல எடுத்துட்டாங்க. இப்ப இந்த காங்கிரஸ் கர்நாடகாவில வெளியிட்டுட்டாங்க. 80% அங்க 85% நினைக்கிறேன். 85% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடாக அங்க மாறப்போகிறது. 4% இருந்த முஸ்லிம்கள் இடஒதுக்கீடு 8% அதிகரிக்க போகிறார்கள். இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க ஏன் இன்னைக்கு இந்தியாவுக்கு நாங்க தான் மாடல், நாங்க திராவிட மாடலை நிறுவுகிறோம், எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் பாராட்டத்தக்க பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க, அதை மறுப்பதற்கு. ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கள் மிக முன்னணியில நின்று சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதனுடைய இதை வெளியிட்டு இன்னும் உறுதியாக 69% தாண்டி 85%, 90% போயிருக்க வேண்டியவர்கள் ஏன் இதை செய்ய மறுக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இது ஒரு சமூக அநீதியாகவும் இது திகழ்கிறது. நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்கது. இதற்கு என்ன காரணத்தை அவர் சொல்லி கொண்டிருந்தாலும் சரி, ஈஸியா சொல்லிடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை எடுக்கணும். மற்றதுல எல்லாம் மாநில சுயாட்சி பேசுகிற இவர்கள், மாநிலத்திற்கு தான் அந்த அதிகாரம் வேணும், மாநிலத்திற்கு தான் கல்வி அதிகாரம் வேணும், ஒரு சில முக்கியமான துறைகள் அயலக துறை, அதாவது ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, அந்த அயல் நாட்டு உறவு, அந்த துறை, இராணுவத்துறை, இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து மீது அனைத்தும் மாநிலங்களுக்கு தான் உரிமையுடையதாக இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் மற்ற மாநிலங்கள் இதை எடுத்து விட்ட போதும் கூட இல்ல இதை அவங்க தான் செய்யணும், இது அவங்களுக்குள்ள பொறுப்பு, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத விஷயம். இதிலே ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசு கடும் கண்டனத்திற்கு உரியது. அதுல எந்த விதமான சமரசமும் இல்லை. ஒரு வகையில இவர்கள் இது பெரியாருக்கு செய்கிற துரோகம் என்று கூட நான் சொல்ல. பெரியார் இன்னைக்கு இருந்தா இவங்களை இப்படி அனுமதிக்க மாட்டாரு. முதல்ல நீ சாதிவாரி கணக்கெடுப்பான்னு சொல்லிதான் அவர் கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை அவர் நடத்தி இருப்பார். ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக நான் குறிப்பிட வருகிறேன் என்றால், அம்பேத்கருடைய அரசியல் சமூக பணிகளில் மிக முக்கியமானது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. அவர் அன்னைக்கு செப்பரேட் எலக்டோரேட்டே கேட்டாரு. தனி வாக்குரிமை, இரட்டை வாக்குரிமை என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த இரட்டை வாக்குரிமை அம்பேத்கர் வலியுறுத்தினார். அப்போ அந்த அளவிற்கு அவர் ஒரு ரெப்ரசன்டேஷன், இந்த காஸ்ட் சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும், அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நம்ம அடைகிறதுக்கு இது ஒரு உத்தி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதை வைத்து கொண்டு சாதி நிலைப்படுத்துவது என்பது அம்பேத்கருடைய நோக்கம் அல்ல, அது தந்தை பெரியாருடைய நோக்கமும் அல்ல. இன்றைக்கு சமூக நீதி பேசுகின்ற அல்லது சாதி ஒழிப்பில்
மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திய எல்லா தலைவருமே சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தினார்கள். அதனுடைய நோக்கம் ஒரு சமத்துவ நிலையை எட்டி சாதியை ஒழிப்பது. அதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைய போவது எது என்று அவர்கள் கருதினார்கள் என்றால் இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் நடக்கும். இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் நடக்கும்போது இயல்பாகவே சாதி ஒளிந்து விடும் என்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். இப்படிதான் சயின்ஸ் போகும், சோசியல் சயின்ஸுங்கிறது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்புகிற அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிந்து அதுக்கே நம்ம முதல்ல ஒத்துக்கிறோமா, மனசுல நம்ம தயாரா இருக்குமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து அது பிரகாரம் ரெப்ரசன்டேஷன் அதனுடைய விளைவாக நாம் எல்லோரும் சமத்துவமாக ஒருவருக்கு ஒருவர் உறவினர்கள்ங்கிறது எப்ப நடக்கும், பெண் கொடுத்து பெண் எடுக்கும் போதுதான். அப்பதான் நாம் ஒரே தாய் மக்களாக நாம் மாறுகிறோம். அந்த அர்த்தத்துல தான் அம்பேத்கர் இந்தியாங்கிற அந்த கான்செப்டை உருவாக்குறாரு. அவர் ஏன் ஒரு வலிமையான மத்திய ஆட்சி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் விரும்பினார், ஒரு ஒன்றிய அரசு வலிமையா இருக்குன்னு அவர் நினைச்சாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இந்த டிகிரி ஆஃப் சனாதன்ங்கிறது டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு. சில மாநிலங்கள் அது ரொம்ப தீவிரமா இருக்குது. அந்தந்த மாநிலத்தினுடைய சுயாட்சி இதுல விட்டுட்டோம்னா அவங்க அதவே மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை ஒழித்து கட்ட வேண்டும், முற்போக்காக எல்லா மாநிலங்களையுமே மாற்ற வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பினார். அதுக்காக எவ்வளவோ உண்மையிலே காலம் நமக்கு கொடுத்து வைக்கவில்லை. ரொம்ப சின்ன வயசுலேயே 1956 அம்பேத்கர் இறந்து போய்விட்டார் என்பது நமக்கு மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஒருவேளை இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் அம்பேத்கருக்கு காலம் மட்டும் கருணை காட்டி இருக்குமானால் இன்றைக்கு இந்தியா அடைந்திருக்கக்கூடிய உயரம் எவ்வளவோ பெரிதாக இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் வாழ்ந்த இந்த ஒரு குறிப்பிடத்தக்க இந்த காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஒரு நேர்மறையான ஒரு பாதிப்பை அம்பேத்கர் நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் அவர் என்றும் நினைவு கூறத்தக்க தலைவராக, என்றும் நாம் வழிநடக்க வேண்டிய தலைவராக அவர் எப்போதும் திகழ்வார். அவரது புகழ் ஓங்குக என்று கூறி இப்போதைக்கு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து நிகழ்த்துவோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருக்கு நமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நமது இதயத்திலிருந்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஜெய் பீம். நன்றி. நன்றி நன்றி பேராசிரியர். மிக சிறப்பா உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு கருத்துக்கள். அவருடைய வாழ்க்கை, அவர் என்ன நினைச்சா, இப்ப நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கருத்துரையாக இருந்தது. நமது தோழர்கள் யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது கருத்துரை இருந்தாலும் சரி நீங்க இது பண்ணலாம். டேனியல் டாக்டர் இங்க நம்ம டிரைவிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா பேசுங்க, அல்லது வேற தோழர்கள் ஜெபஸ்ரீ மேடம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஏதாவது கருத்து இருந்தா நீங்க பேசலாம். டேனியல் டாக்டர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. என்னோட கருத்து, அம்பேத்கர் ரொம்ப நான் பார்த்ததுல தேவசாயம் சார் நிறைய சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்புக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். அதாவது அவரை தயார்படுத்தி கொள்றதுக்கு எடுத்துக்கொண்ட டைம், யூஜி, பிஜி, பிஹெச்டி, போஸ்ட் டாக்டரேட்டு, அதுக்கு மேலேயும் ஏதோ ஒன்று படிச்சிருக்காப்புல. அப்போ நிறைய பேர் யூகேல படிக்கும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் போயிட்டு இருக்கு, நீங்க இங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்களே, அவங்க இவ்வளவு தெரியுது, நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல நீங்க போய் இன்வால்வ் பண்ணாம நீங்க ஏன் யூகேல உட்காந்து உங்க டாக்டரேட் பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் தெரியலையா, அவங்க அவசரம் தெரியலையா, காந்தி இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியம், அதை ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணட்டும், நான் இந்த டிகிரியை முடிச்சுட்டு போறேன், அவ்வளோ அவசரம் கிடையாது, ஏன்னா நான் எனக்கு தயார்படுத்திக்கணும், நான் என்ன படிச்சு முடிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் அங்கே போயிட்டு லாயரா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்றாரு. அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு வரும்போது முழு தயாரிப்போட அரசியல் இறங்குறாரு, எந்த அறகுறையாவும் இல்லாம முழு தயாரிப்பா அவர் ஃபுல்லா தயாரிச்சுட்டு அவரோட எக்கனாமி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வராரு. அப்புறம் இங்க வந்த பிறகு போராட்டத்தப்போ காந்தி ஒரு போராட்டம் பண்றாப்புல, இந்த இரட்டை வாக்குரிமை சட்டத்துல அப்போ காந்தி ஃபாஸ்டிங் இருக்கும்போது அம்பேத்கர் பிராக்டிஸ் பண்றாரு, லா பிராக்டிஸ் பண்ணும்போது அவரை வீட்டுல போய் கல்லடிக்கிறாங்க. காந்தி என்ன உனக்காக உங்களுக்காக காந்தி சாகணுமா, அவர் சாக கிடைக்கிறார், நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவருக்கு அவரு ஃபாஸ்டிங் இருக்கிறது அவரோட இஷ்டம், ஆனா எனக்கு என்னோட சஸ்டனன்ஸுக்கு நான் லா பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு,
நான் வந்து வழக்கறிஞராக வேலை செஞ்சாலும் எனக்கு சோறு, அதனால நான் வந்து வழக்கறிஞராக இருக்கேன் அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. எப்போ இந்த பீக்ல போயிட்டு இருக்கு அப்போ. அதனால அவரை தயார்படுத்திக்கிறதுக்கும் அவரோட படிப்புக்கும் அதுதான் நம்ம நீங்க எல்லாருமே நம்ம இவ்வளவு நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா அதை கண்டிப்பா அம்பேத்கரோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். பெரியாரோட ரோல் தமிழ்நாட்டில் முக்கியம், அம்பேத்கரோட ரோல் இந்தியா ஃபுல்லாக்குமே முக்கியம். ஏன்னா இந்தியாவே அவர் வந்து அந்த கான்ஸ்டியூஷனை கொடுத்த ஒரு ஐடியா ஆஃப் இந்தியாவை உருவாக்குனதே அம்பேத்கர் தான். அதனால நம்மளையும் நம்ம எவ்வளவு தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு அது மற்றவங்க நல்லது செய்யும் போது அப்படின்றது அம்பேத்கரோட ஒரு முக்கியமான லைஃப்ல வந்து நான் படிச்சது. இன்னொன்று வந்து தேவசாயம் சார் சொன்னது வந்து தமிழ்நாட்டில் ஏன் கேஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத என்னோட புரிதல் என்ன, என்னோட பர்சனல் புரிதல், தப்பா கேட்டானா தெரியாது. நம்ம ரிசர்வேஷன் வந்து 69% வச்சிருக்கோம். இப்போதான் வந்து ரேவந்த் ரெட்டி வந்து அந்த 50% பிரீச் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்மளோட 9th ஷெட்யூல்ல அம்மையார் காலத்துல போட்டதுதான் வந்து லாஸ்ட் திங் 9th ஷெட்யூல்ல போடக்கூடியது, விச் இஸ் நாட் கம்மிங் அண்டர் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. நம்மளோட 2010க்கு அப்புறம் எந்த சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ எதுவாக இருந்தாலுமே நீங்க வந்து அந்த ஷெட்யூலுக்குள்ள எந்த லெஜிஸ்லேட்டர் 9th ஷெட்யூலுக்குள்ள நீங்க சட்டத்தை பாஸ் பண்ணாலும் 2010க்கு அப்புறம் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி கேன் பி தேர் அந்த ஷெட்யூலுக்கு. நம்மளோட ஜட்மெண்டோட முடியுது. இன்னும் நம்மளோட தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டா வந்து சீராய்வு மனு வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. எப்படா எடுப்போம் அதை வந்து காலி பண்ணுவோம் அப்படின்றத வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேயே அதிகமான ரிசர்வேஷன் நம்ம இருக்கும்போது அதை டச் பண்றதுக்கோ அதை பிரீச் பண்றதுக்கோ நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜுடிஷியலுக்கு கொடுக்கணுமா அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம ரிசர்வேஷன் கம்மியா இருக்கு, நம்ம கூட்ட போறோம் அப்படின்னா அது வேற. ஆனால் ஆல்ரெடி 50% தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ண பீகாரா இருக்கட்டும், இன்னும் ஒரு மாநிலம் ஏதோ ட்ரை பண்ணாங்க நார்த்தில், எந்த மாநிலம் கரெக்டாக ஞாபகம் மாட்டேன், சத்தீஸ்கரா இல்லை சத்தீஸ்கர் தான் நினைக்கிறேன். சத்தீஸ்கர் பீகார் 2 மாநிலம் ட்ரை பண்ணாங்க 50% ட்ரை பண்ணுறதுக்கு. ரெண்டுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுச்சு. அதனால நம்ம இருக்க 69 நம்ம மேலே போனால் நல்லது தான். 100 வரைக்கும் போச்சுன்னா கூட கம்யூனிட்டி வைஸ் போனால் கூட நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் இருக்க 69% வந்து நம்ம எதுவும் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. நம்ம புதுசாக ஏதோ ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு வியூவா இருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு தான், இதோட பர்சனல் கணிப்பு தான். ஏன்னா இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணுமா, ஏன்னா ஆல்ரெடி சீராய்வு மனு இருக்கு. என்னைக்குனாலும் நமக்கு வந்து கோர்ட் வந்து இந்த விஷயத்துல ஃபேவரபிளா இருக்க போறதே கிடையாது. அது ஏகப்பட்ட மாற்றங்கள் வரணும், ஜுடிஷியரியில வந்து ரிசர்வேஷன் வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ப்ரோ ரிசர்வேஷன் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கணும். இதெல்லாம் பண்ண பிறகுதான் ரிசர்வேஷனுக்கு ப்ரோவா டிசிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கும், இந்தியா வந்து எடுக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம கேஸ்ட் சர்வே நடத்தணுமா, கேஸ்ட் சர்வே நடத்தினா கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த 69% வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்க கூடாது. ஏன்னா 9th ஷெட்யூல்ல போட்டாலே ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி 2010 வந்துருச்சு. அதுதான் என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங். இது கரெக்டா அபிஷியலா இதுதான் ஸ்டாண்டா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ இது 2 தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, அவரை தயாரிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம், எடுத்துக்கொண்ட எஃபர்ட். இன்னொன்று வந்து இந்த ரிசர்வேஷன் பத்தி நம்ம தமிழ்நாடோடது. அம்பேத்கர் பத்தி பேசணும்னா ஏகப்பட்ட விஷயம் பேசலாம். இன்னொன்று தேவசாயம் சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதாவது ஒரு மதத்துல வந்து ஜாதியை வந்து மனுஸ்மிருதியில வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே வராங்க. ஆனா அது மட்டும் ரீசனா அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ கிறிஸ்டியன் மதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து மனுஸ்மிருதியோ பிரம்மாவையோ யாரையும் கும்பிட போறது இல்லை. நம்ம வந்து வேற புக்கு தான் வந்து வாசிக்கிறோம். ஆனா மதத்தை எடுத்துட்ட உடனே, மதம் மாறின உடனே இது ஜாதி அழியுதா அப்படின்னா ஜாதி அழியாது. கண்டிப்பா வந்து கிறிஸ்தவ மதத்துல ஜாதி வந்து வேறு ஒன்று இருக்கு. மற்ற மாநிலத்துல எப்படின்னு தெரியல, தமிழ்நாட்டுல வந்து ஒரு வித்தியாசம் கிடையாது. எப்படி வேற மதத்துல இது இருக்கோ அதே மாதிரி பெண் அடிமைக்குமே வந்து மனுஸ்மிருதி காரணமானா எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எந்த பிஷப்பும் எந்த போப்புமே வந்து ஃபீமேல்லாம் ஆனது கிடையாது. எந்த பாஸ்டோரல் கமிட்டிலையும் எந்த டிசிஷன் மேக்கிங் பாடிலையும் கிறிஸ்டியானிட்டியில வந்து உமனே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா மேல் டாமினேட்டர் தான். கேத்லிக் மெயின் ஸ்ட்ரீம் சர்ச்னு சொல்லுவோம். கேத்லிக் சர்ச்சா இருக்கட்டும், சிஎஸ்ஐ சர்ச்ல இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஃபீமேல் பாஸ்டர்ஸ் வராங்க, ஃபீமேல் பிஷப் கரெக்டாக இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனை தான், உலகளாவிய உளவிய பிரச்சனை. அதாவது பெண்ணடிமை தரம்ன்றது, ஆணாதிக்கம் அப்படின்றது, இந்த ஜாதிய வேற்றுமைன்றது நம்ம வந்து ஹிந்துஸ்துக்கு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அது யூதர் அல்லாதவர்கள் அப்படின்னு வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லா போற பிரச்சனை வந்து அதுதான். யூதர்கள் வந்து உலகம் ஃபுல்லா எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சுக்காங்க. எப்படி இங்க வந்து நம்ம ஒரு உயர் ஜாதி மக்கள் வந்து மீடியாவை கேப்சர் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டிடியூஷன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கோமோ, உலக லெவலில் பார்த்தோம் அப்படின்னா யூதர்கள் வந்து எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ப்ரோ ஜூஸாக தான் இருக்கும்.
ஸோ இது வந்து இந்த வர்க்க அடிப்படை வர்க்கத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து உலகளாவே ஒரு பிரச்சனை இருக்குது. அது மார்க்ஸ் வந்து அதுதான் பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த வர்க்க போரில் வந்து யாரை இன்க்ளூட் பண்ணலாம், ஜாதியும் வர்க்கத்துக்குள்ளே வருமா, பெண்களும் வர்க்கத்துக்குள்ளே வருமா அப்படின்றது வந்து நம்ம கொஸ்டின். ஆனால் எப்போதுமே பார்த்தா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ரஸ்ட் அப்படின்றவங்க வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யலாம். நம்ம எல்லாருமே ஒரு சைடு வந்து ஒடுக்கப்பட்டவங்களா இருப்போம், ஒரு சைடு மற்றவங்களா ஒடுக்கிறவங்களா இருப்போம். நம்ம எல்லாருமே அப்படிதான். அது நான் ஆணா இருந்தானா பெண்ணை ஒடுக்கிறவனா இருப்பேன், நான் கொஞ்சம் உயர் ஜாதியாக இருந்தானா கீழ் ஜாதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கிறவனா இருப்பேன், நான் பணக்காரனா இருந்தால் ஏழை ஒடுக்கிறவனா இருப்பேன். ஸோ நம்ம எப்படி மாற்றிக்கணும், நம்ம எப்படி ஒரு ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்டாலும் இன்னொரு இடத்துல ஒடுக்கப்பட்டவங்களும் நம்ம எல்லாருமே இருக்கும். ஸோ அதை எப்படி மாற்றிக்கணும், நம்ம மைண்டை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி டாக்டர், உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்ததுக்கு. சூர்யா மேடம், நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மன்னிக்கணும், மேடம் வந்து அடுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சில விஷயங்கள் சார் சொன்னதுல பேசலாம்னு நினைக்கிறேன். பேசிடலாமா சார்? ஆண்டோ சார், நீங்க உங்களுடைய கருத்துக்களை. சரி சரி. சார் மொத்தம் 3 விஷயங்கள் வச்சாங்க. அதுல மொத்தம் அம்பேத்கர் வந்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டது, குறிப்பா படிப்பு அவர் கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப அற்புதமா அதை சொன்னாங்க. அவருடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் தகவலுக்காக சொல்லிடுறேன். அவர் வந்து பிஏ டபுள் மேஜர், அந்த எவ்வளவு படிச்சிருக்காரு, இந்தியாவிலே அதிகமா படிச்சவர் அவர். பிஏ டபுள் மேஜர், அது என்ன, எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே 1912 முடிக்கிறாரு. அடுத்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் கொலம்பியா. முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் பொருளாதாரத்துல தான் அடிப்படையில ஒரு மிகப்பெரிய மேதை, அதான் அவருடைய மெயின் படிப்பு. எம்ஏ எக்கனாமிக்ஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டி யூஎஸ்சியில் 1915 முடிக்கிறாரு. எம்எஸ்சி அது வந்து டிஎஸ்சி ஈக்குவலன்ட், டாக்டர் ஆஃப் சயின்ஸுக்கு ஈக்குவலன்ட், அந்த எம்எஸ்சி அவர் பண்றாரு. எக்கனாமிக்ஸ், அதுவும் எக்கனாமிக்ஸ் தான், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 1921 முடிக்கிறாரு. அடுத்து பாரிஸ்டர் அட் லா, அது கிரேஸ் இன் லண்டன்ல கிரேஸின்ங்கிற யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறாரு. லண்டன்ல 1923 முடிக்கிறாரு. டாக்டரல் டிகிரிஸை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி எதுல பண்றாருன்னா, இந்த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ், முதல்ல சொன்னீங்கன்னா அம்பேத்கர் பொருளாதாரத்துல தான் முக்கியமானது, அதுக்கான இதுதான் இது, ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. இதுவும் கொலம்பியா யூனிவர்சிட்டியில 1925 பிஹெச்டி வாங்குறாரு. அடுத்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ், டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, ரொம்ப உயர்ந்த படிப்பு, அதெல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் இந்தியாவில் முடிச்சிருக்கிறாங்க டிஎஸ்சிங்கிற. அவர் காலத்துல அப்படி முடிச்சவங்க இல்லைன்னு சொல்லலாம், இந்தியாவில இருந்து முடிச்சவங்க இல்லைன்னு சொல்லலாம். அந்த டிஎஸ்சி வந்து த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இதுதான் நான் சொன்ன அந்த புத்தகம், முதல்ல மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புத்தகத்தின் பேரு தான் த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், லண்டன் நியூஸ். இதை வச்சுதான் இன்னைக்கும் ரிசர்வ் பேங்க் வந்து, இந்தியன் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு பொருளாதார கொள்கைகளை வகுக்கிறதுல இந்த புத்தகம் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். இது லண்டன்ல, அது லண்டன் யூனிவர்சிட்டியில 1923 முடிக்கிறார். அடுத்து எல்எல்டி, இது ஹானரரி இது முடிக்கிறாரு, கொலம்பியா யூனிவர்சிட்டியில 1952 படிச்சிருக்காரு பாருங்க. 56 அவர் இறக்குறாரு, 52 படிச்சிருக்காரு. அடுத்து டீலிட், அது ஹானரரி, அஸ்மானியா யூனிவர்சிட்டியில வந்துட்டு பண்றாரு 1953. ஸோ இந்த மாதிரி ஒரு படிப்புக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், படிப்புல வந்துட்டு தன்னை யாரும் அவரு பிறரோட தன்னை கம்பேர் பண்ணிக்கலாம், ஆனால் மேலும் 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 தன்னை எக்யூப் பண்ணிட்டே போனதுல அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அவர் திகழ்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சாருடைய அச்சம், அவர் இதை சொன்னாங்க, ஏன்னா ஒருவேளை நம்ம 69% இருக்கிறனாலதான் நம்ம வந்து அதுக்கு ஒரு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம இந்த நிலை எடுக்காம இருக்கிறோம். இது சரியான புரிதல் வந்துட்டு கிடையாது. அவரு சாருடைய அந்த இது வந்து அவருடைய பார்வை அப்படி இருக்குன்னா, அவர் எதையுமே ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிக்கக்கூடியவர் தான். ஆனா இந்த பார்வை இப்படி மாத்தி யோசிக்கலாங்கிறதுக்கு நான் சில காரணங்கள் சொல்றேன், அதை நீங்க யோசித்து பாருங்க. ஒண்ணு, அண்மைய தீர்ப்புகளை, குறிப்பா வந்துட்டு அருந்ததியர் இடஒதுக்கீட்டு போதும் சரி, அப்புறம் இந்த வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி வந்தப்ப சுப்ரீம் கோர்ட் அதை கேன்சல் பண்ணதுக்கு சொன்ன காரணம், உங்களோட டேட்டா இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வந்து மாநிலத்துக்குள்ள உள்ளூர் இடஒதுக்கீடு கொடுங்க, அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள்ட்ட என்ன டேட்டா இருக்கு, இவ்வளவு பேர் அவங்க வாழ்றாங்கிறதுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆக அவங்க சொல்ற காரணத்து பிரகாரம் பார்த்தாலும் கூட நம்மளோட டேட்டா இல்ல, அஃபீஷியலா நம்மளோட டேட்டா நமக்கு தெரியுது, இவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுக்கு என்ன அஃபீஷியல் அத்தாரிட்டி நமக்கு என்ன இருக்குது, ஆமா இவ்வளவு பேர் தான் இருக்காங்க, அது ஆத்தென்டிகேட்டடா நம்மளால சொல்ல முடியுமானா அதுக்கு ஒரே இது வந்துட்டு சென்சஸ் எடுக்கிறது மட்டும்தான். அந்த சென்சஸை நீங்க எடுக்கலாம். அதாவது இதுல எப்படின்னா, சட்டம் ஒன்றாக இருக்கும், ஆனால் அந்த சட்டத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பது பெரும்பான்மை மக்களுடைய ஒரு உளவியல், என்ன சொல்ல போனா அந்த பெரும்பான்மை மக்களுடைய அந்த ஒரு, இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன், இந்த வார்த்தை கூட எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது.
இவரை தூக்கில் போட்டாங்களா, அப்சல் குருவை தூக்கில் போட்டாங்கல்ல. உங்களுக்கு அப்சல் குருவோட வரலாறு தெரியுமான்னு தெரியல. ஆனா அப்சல் குருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த அந்த டெரரிஸ்ட் ஆக்டுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஆனா அப்சல் குருவை தூக்கு போடாது. அப்சல் குருவோட சகோதரர் தான் அந்த இதை செஞ்சது. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப நீதிபதிகள் வந்துட்டு, உங்க சகோதரரை பிடிக்க முடியல, அதனால நீங்க உங்களை நாங்க தூக்கல போறோம், நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அந்த அந்த தீர்ப்பை கேட்டா நமக்கு அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சமூக மனசாட்சியின் காரணமாக இதை நாங்கள் செய்கிறோம். ஒரு ஒரு ஜுடிஷியல் முடிவு கூட வந்து எப்ப வந்துட்டு சாதகமாக எடுக்கப்படுகிறது என்றால், மக்களுடைய மனநிலை என்பது என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்துதான் ஒரு ஜுடிஷியல் டெசிஷன் கூட வந்துட்டு மாறுதுங்கிறதுக்கு பல வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. அப்போ எல்லா மாநிலங்களும் இது மாதிரி வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை, பீகார்ல அது வந்து அது அந்த சுப்ரீம் கோர்ட்ல அதை கொஞ்சம் இது பண்ணதாவே கூட இருக்கட்டும், அது இங்க பிரச்சனையே இல்லை. ஆனால் டேட்டாவை எடுத்து ஒவ்வொரு மாநிலமா எடுக்க ஆரம்பிச்சிட்டா அது ஏற்படுத்தக்கூடிய உளவியல் அந்த பாதிப்புங்கிறது இருக்குல்ல, அது ஒரு நேர்மறையான பாதிப்பு. எல்லாத்துக்குமே அச்சம் வரும். ஈவன் ஜுடிஷியர்ல இருக்கிறவங்களுக்கு கூட, இப்ப நாடு முழுக்க வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவர்களும் ஆதிக்குடிகளும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறப்ப வந்துட்டு இந்த இந்த ரிசர்வேஷன் நம்ம எப்படி மறுக்க முடியும் என்கிற அச்சம் அவர்களுக்கு வரும். ஒருவேளை அவர்கள் அதை மறுத்தாலும் அது மக்கள் போராட்டமாக வெடிக்கும். ஏன்னா இப்ப மக்களுக்கே அது தெரிஞ்சு போயிடும். மக்களுக்கே வந்துட்டு இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், ஆனால் இவ்வளவு காலமாக நமது பதவிகளை, இவர்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இவர்கள்தான் என்று அவர்களுக்கு இயல்பாகவே அதன் மீது ஒரு கோபமும் ஒரு தார்மீக பலமும் அவர்களுக்கு வரும். அப்புறம் ஏன் ராகுல் வந்துட்டு இதை சொல்றாரு? நாங்க ஏன் எப்படி வந்து காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்ல ஏன் அவங்க அதை எடுக்கிறாங்க? அதுக்கு என்ன பின்னணி இருக்க முடியும்? வெறும் 69ங்கிறது வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம். அவங்க நினைச்சா இப்ப கூட அதை வந்து இது பண்ண முடியுமே. இன்னொன்னு வந்துட்டு 9th ஷெட்யூலுக்கு அது போயிடுச்சுனாலே they cannot question it. அதை வந்து அவங்க பண்ணவே முடியாத ஒரு பெரிய சட்ட போராட்டமாக மாறும். இந்த 69க்கு கூட வந்து நமக்கு எப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வலு கிடைக்கும் அப்படின்னா, நம்மளும் மாநில அளவுல வந்துட்டு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்தி அதன் மூலமாக நம்ம ஒரு டேட்டா வச்சிருந்தோம்னா அந்த 69க்கு இன்னும் அது பாதுகாப்பு. அவங்கள ஈஸியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டச் பண்ண முடியாது. அவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ரிவ்யூல வரும்போது கூட நாம் இதை சப்மிட் பண்ண முடியும். எங்கள்கிட்ட பாருங்க இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 69ங்கிறதே கம்மி தாங்க, எங்கள்ட்ட அந்த 85 90 நாங்க வந்து போகணும். இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 90 போயிடும், 90 95 வரைக்கும் கூட போயிடும். 3% தான் தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஹை காஸ்ட்னு சொல்றது 3 to 7 தான் அவங்க இருக்கிறாங்க. 93 வரைக்கும் நாங்க போகணும். 69 நீங்க எப்படி வந்து கை வைப்பீங்கன்னு நம்ம எப்ப சொல்ல முடியும்? நம்ம கிட்ட என்ன டேட்டா இருக்குது? இந்த டேட்டாவை கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால பேச முடியும். இன்னொன்னு, அரசியலமைப்பு சட்டங்கள் எப்படி, அரசியலமைப்பு சட்டங்கள் ரொம்ப ஐடியலானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவை வந்துட்டு முற்போக்கான திசையை நோக்கி நமது முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டவை. இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப கவர்னருடைய கேஸ்ல வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள். ஆனால் அன்றைக்கு இதை வகுத்த பொழுது அம்பேத்கரோ அம்பேத்கருடைய குழுவினரோ அல்லது அன்றைக்கு இருந்த முற்போக்கான தலைவர்களோ இப்படி ஒரு டைம் லிமிட்டை வந்துட்டு வைக்கணும்னு அவங்க ஏன் நினைக்கலன்னா, அவ்வளவு கண்ணியமானவர்கள் இந்த பதவிக்கு வருவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு சாதாரண ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டைம் லைன் வந்து வச்சுட்டாங்க. அப்படிதான் நகரும். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலமைப்பு சட்டம் குறையுடையதுன்னு நம்ம கருத வேண்டியதில்லை. ஆனால் ஒரு வகையில் அது குறையுடையதானால் அது போதுமானதாக இல்லை. இப்படிப்பட்டவர்களை ஆளுநர் ரவி போன்றவர்களை எதிர்கொள்கிற அளவிற்கு அரசியலமைப்பு சட்டம் போதுமான அம்சங்களோடு இல்லை என்பதன் காரணமாகத்தான் இனிமேல் இப்படிப்பட்டவர்களும் வரலாம் என்பதற்காக இப்ப அதை ஏற்படுத்திட்டாங்க. இப்ப பாருங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை போய் இதுல போய் போட்டிருக்கிறாரு தியாகராஜா காலேஜ்ல. அப்ப இதுக்கு அடுத்து நம்ம எதை நோக்கி வலுப்படுத்துவோம்? இனிமேல் இந்த மாதிரி வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு இதை வந்துட்டு பேசினா வச்சாலோ அவர்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யலாம். அது ஆளுநராக இருந்தாலும் தகுதி நீக்கம் செய்யலாம்ங்கிற கட்டத்தை நோக்கி அடுத்து வந்து சட்டம் நகரும். இப்படி சட்டம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவது என்பது மிகவும் அவசியமானது. அப்படி பார்க்கும்போது இந்த 50%ங்கிறது ஒரு கேப் வந்துட்டு எப்படி வச்சாங்க அவங்க? அப்படி வச்சதுக்கு காரணமே நம்மள்ட்ட காஸ்ட் சென்சஸ் இல்லைங்கிறதுனாலதான். காஸ்ட் சென்சஸ் நம்மள்ட்ட இருந்துருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கா இருந்துருந்துச்சுன்னா, மண்டல் கமிஷன் அந்த பீரியட் அப்போ அந்த 50% அவங்க வச்சாங்களே, அப்போதைக்கு வந்துட்டு ஒருவேளை எல்லா மாநிலங்களும் காஸ்ட் சென்சஸ் இருந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களால அதை வச்சிருக்கவே முடியாது. அப்ப காஸ்ட் சென்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அதற்கு வழிகாட்டணும். நாங்கள் பெரியாரின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவளுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம், அவங்க என்ன நெகட்டிவா சொல்றாங்க இதுல வந்து 69க்கு அந்த உங்களுக்கு இருக்க அச்சத்தை கூட அவங்க சொல்லட்டுமே. வெளில வந்து 69க்கு நாங்கள் வந்து பாதிப்பு வந்து விடும் என்று கருதுகிறோம் சொல்லட்டுமே அவங்க வெளிப்படையாவே. அப்படி ஒரு பாதிப்பு வரப்போறதில்லை. இப்ப நான் சொல்லுவதற்கு மேல அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட வந்து சட்ட நிபுணர்கள் இருக்கிறாங்க. இன்னும் காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டா அந்த 69ங்கிறது வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிருங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் நிச்சயமாக இவர்களுடைய இந்த நடவடிக்கை
கடும் கண்டனத்திற்கு உரியது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். திமுக வந்துட்டு இதை கண்டிப்பாக மாற்றிக்கொண்டு அட்லீஸ்ட் இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியாவது இவங்க உடனே அதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டு அதை டிக்ளேர் பண்ணணும். அந்த நாங்கள் காஸ்ட் சென்ஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிறத வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. கடைசியா சார் சொன்னாங்க அந்த எல்லா மதங்கள்லயுமே கூட இது இருக்குது. இது வந்துட்டு உண்மையிலேயே பரிதாபப்படத்தக்கதான், உண்மையிலேயே கவலைப்படத்தக்கது மற்ற மதங்கள். ஆனா இதை கொஞ்சம் கிரிட்டிக்கலா நம்ம பார்க்கணும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இதுக்குள்ள உள்ள போனோம்னா, இப்ப கிறிஸ்தவத்துல சாதி இருக்குது சார் சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல இந்தியாவை தவிர வேற எங்க இருக்குது சாதி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது ஒரு மதம்ங்கிறது வந்து அதனுடைய ஐடியல் பிலாசபியா என்னவா இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சாதியை பின்பற்றினால் நீங்கள் கிறிஸ்தவரே அல்ல. அதான் கிறிஸ்தவத்துடைய பிலாசபியே. ஆனால் இங்க கிறிஸ்தவத்துல வந்து சாதி இருக்குதுன்னா அது இந்து மதத்திலிருந்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்பதற்காக அவர்களால் இன்னும் அந்த சாதி மனநிலை விட முடியவில்லை என்பதாலும் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளை சாதிய மனோபாவம் கொண்ட தங்களை உயர் சாதியினர் அல்லது தன்னை ஆண்ட சாதியினர் நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டதுனாலும் அங்கே இன்னமும் அந்த சாதிங்கிறது வந்து சஸ்டைன் ஆகுது. இது ஒழிக்கப்பட வேண்டியது. இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரை நீங்க சாதியை பின்பற்றலன்னா நீங்க இந்துவே இல்லை. அதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அது அதனுடைய பிலாசபி. அதைத்தான் வந்துட்டு நியாயப்பட அதனுடைய டாக்டரைனே அதான். அதனுடைய ஆன்மாவே என்னன்னா, யூ மஸ்ட் பி இன் த காஸ்ட் பவுண்டரிஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு சாதி எல்லைக்குள் இருக்க வேண்டும். சாதி பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தால் அல்லது பிறப்பால் ஒருவனுக்கு இந்த சாதி வருகிறது என்பதை நம்பினால் மட்டும்தான் அதை இது அம்பேத்கரே சொல்றாரு. நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க ஹிந்து. அதான் அதனுடைய சனாதனத்தினுடைய ஆழமே அதுதான். சனாதனம் வந்துட்டு எல்லாத்தையுமே இல்லை, அதை பேசினா நிறைய பேசிருக்கேன். நான் நிறைய அந்த விஷயங்கள்ல இருக்குது. ஏன்னா அவங்களால வந்து ஒரே இந்துங்கிற அடையாளத்துக்குள்ள வந்து கொண்டு வர முடியாது என்பதால் தான் முஸ்லீம் எதிர்ப்பு இந்துங்கிறதே இன்னைக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிஜேபி காரர்கள் முன்னிறுத்துவதற்கு காரணமே முஸ்லீம் எதிர்ப்பு இந்துனா மட்டும்தான் இவங்களை ஒன்று சேர்க்க முடியும். வெறும் இந்துக்குள்ளேயே ஒரே இந்துங்கிறது அவங்களால கொண்டு வர முடியாது. அம்பேத்கர் சொல்றாரு, இந்த தெருவில் நான் நடக்க முடியாது, இந்த குளத்தில் நான் தண்ணீர் குடிக்க முடியாது, உன்னோடு சேர்ந்து நான் அமர முடியாது, நான் எப்படி இதை ஒரு தேசம் என்று என்னுடைய தேசம் என்று நான் எப்படி சொல்வேன்னு கேட்கிறாரு. இந்த வழியில இருந்தா அவருக்கு பிறக்குது. முதல்ல நான் சொன்னேன்ல அந்த புரோக்கன் சோல்ஸ், நொறுக்கப்பட்ட ஆன்மாக்களின் கல்லறையாக இந்தியா திகழும்னு அவருக்கு சொன்னதுக்கான காரணம் இதெல்லாம் இங்க இருக்குதுங்கிறப்ப இதை எப்படி என்னுடைய சமயம் நான் சொல்லுவேன், என்னுடைய ரிலிஜன் எப்படி நான் சொல்லுவேன், இதை எப்படி என்னுடைய நாடுன்னு சொல்லுவேன். இதான் அவருடைய கேள்வி. ஆனால் அங்கதான் அதனுடைய ஊற்றுக்கண் இருக்கிறது. நீங்க வெறும் அந்த இந்துங்கிற சொல்லு கூட வந்துட்டு நம்ம அப்படி இது பண்ணும்போது நம்ம எல்லாம் நம்மளுடைய சகோதரெல்லாம் குற்றப்படுத்துற மாதிரி அது உண்மையிலே அதுவே உண்மை இல்லை. ஒரு சனாதன சமயம், இன்னும் சொல்ல போனால் வெளியில எப்படி வந்து கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னு நம்ம வரலாற்றுல வந்து எல்லா ஆதாரங்களும் அதற்கு இருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த சனாதன மதத்தை நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்த நமது ஆதிக்குடிகளுக்கு சொந்தமாக இருந்த அந்த வழிபாட்டு முறைகள், மதங்கள், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மதங்கள் இருந்துச்சு. நமக்கு குலதெய்வங்கள் இருக்குது. அந்த குலதெய்வ வழிபாட்டுல இவங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி, ஆரியர்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி சனாதன சமயம் உள்ள வர்றது, சனாதன் இஸ் த ரிலிஜன் யோகி ஆதித்யநாத் டிக்ளரே பண்ணாரு. இட்ஸ் ரிலிஜன் டிக்ளரே பண்ணாதான் உண்மை. அந்த ரிலிஜன் இந்த நாட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எங்க இருந்துச்சு காஸ்ட் சொல்லுங்க. இந்தியாவுக்குள்ள ஆரியர்கள் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இங்க காஸ்ட்னு ஒண்ணு இருந்துச்சா, சாதின்னு ஒண்ணு இருந்துச்சா? குடி என்பது வேறு, சாதி என்பது வேறு. குடிங்கிறது நீங்கள் செய்கிற தொழிலால் உங்களை அடையாளப்படுத்துவது. நீங்கள் மருத்துவராக இருந்தா அது மருத்துவர் என்பது உங்களுடைய குடி. நான் ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் நான் ஆசிரியர் என்பது என்னுடைய குடி. ஒரு தொழில் செய்கிறார் என்றால் அவர் தொழில் அவர் லாயரா இருக்காரு, வழக்கறிஞர் என்பது அவருடைய குடி. குடி என்பது மாறக்கூடிய ஒன்று. உங்களுடைய தொழில் மாறிச்சுன்னா உங்களுடைய குடி மாறிடும். ஆனால் சாதி என்பது மாறாத ஒன்று. இந்த மென்டல் நோஷனை கிரியேட் பண்ணதான் சனாதனத்துலதான் அதனுடைய வேர் இருக்கு, அங்கதான் இருக்குது. அங்க இருந்துகிட்டு தான் அது வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு பரப்புது அங்க இருந்து. அப்ப அதனாலதான் அதை வந்துட்டு குறி வைக்கணும்னு அம்பேத்கர் சொல்றாரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதே ஒழிய நம்ம இதை எப்படி சுருக்கி புரிஞ்சுக்கூடாது, இதுலயும் தானே இருக்குது அதுலயும் தானே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்த முற்போக்கான விஷயத்தையுமே வந்துட்டு விட்டுருவோம். இன்னொன்னு வந்துட்டு அடிப்படையில எங்க வேற வெட்டணுமோ அந்த விஷயத்த வந்து நம்ம விட்டுருவோம். இது ரொம்ப ஒரு முக்கியம். அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, இந்த முற்போக்குன்னு சொல்லி வரும்போது எல்லா மதங்கள்லயுமே இந்த பிற்போக்குத்தனங்கள் இருக்குது. ஆனால் இப்படி எல்லாத்துலயுமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எதுல ரொம்ப தீவிரமா இருக்குதோ அதை நம்ம வந்து எதிர்க்கவே முடியாம வந்துட்டு அந்த நிலைக்கு நம்மளை தள்ளிடக்கூடாது. எல்லாத்தையுமே எதிர்ப்போம். அதுக்குள்ள அதை எதிர்ப்போம், இதற்குள்ள இதை எதிர்ப்போம். முற்போக்காளர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிற நாம் கண்டிப்பாக பெண்களுடைய விடுதலைக்காக நாம் நிற்க வேண்டும். அது விமர்சனத்திற்கு உட்பட்டதான். இப்ப எப்படி நம்ம இந்த மதத்துக்குள்ள அல்லது இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னும் போப்பு வரல, தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு கிறிஸ்தவன்னா கூட நான்
போப்புங்கிறவங்க ஒரு பெண் ஏன் வரக்கூடாது என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. நான் விமர்சனமா முன் வைக்கிறேன். நான் அதை வந்து கண்டிப்பாக அது தவறுதான், அதுக்குள்ள வந்துட்டு வரணும். ஏன் வந்துட்டு ஒரு ஒரு பெண்மணி வந்துட்டு அப்பத்தை நன்மை எடுத்து காண்பித்தால் அதுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு அங்க வரமாட்டாரா? இது தவறுதான். அப்படி நாம் தொடர்ந்து விமர்சிக்கும் போது மட்டும்தான் அது சரியானதாக இருக்கும். ஆனால் அம்பேத்கரை பற்றி நாம் பேச வருகிற போது அம்பேத்கர் எதை பேசினார் என்று தான் பேச வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் இந்த விஷயங்கள்லாம் விமர்சனம் பண்ணாரு, இதையெல்லாம் தவறுன்னு சொல்லி பார்த்தாரு, இங்கதான் இந்த தவறுக்கான மூல ஊற்றுக்கண் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் செஞ்சாரு. அந்த ஊற்றுக்கண் இன்றைக்கும் இருக்கிறது. அம்பேத்கரை நினைவு கூறுகிற நாம் அவருடைய வழியில நின்று அவர் எந்த லட்சியங்களுக்காக பாடுபட்டாரோ அதை நாமும் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்பதுதான் நமது கூட்டத்தினுடைய முக்கியத்துவமாக அது மாறுகிறது. ஸோ இந்த அளவுல என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. சாரி, நான் உண்மையிலேயே இப்ப நான் ஒரு பயணத்துல இருக்கணும். நான் இருந்தாலும் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் கருதி நான் இருந்துட்டு இருக்கேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஜெயஸ்ரீ மேடம், நீங்க உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேடம், கேக்குது, பேசுங்க. சரி ஐயா, முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்கய்யா. உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த மிகப்பெரிய சமுதாயத்திற்கு தேவைப்படுகின்ற கருத்தை, அதுவும் வந்து ஆரோக்கியமான விஷயம், இன்னொன்னு ஒரு நல்ல அருமையான தலைப்பையும் கொடுத்து இந்த நேரத்தை உண்மையிலேயே ஒரு நல்ல என்ன சொல்றது, அதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை நான் சொல்றதுக்கு. இந்த நேரம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அருமையான நேரமா நான் கருதுறேன். ஏன்னா நீங்க சொன்ன கருத்துக்கள் அம்பேத்கரை பற்றி நான் இன்னமுமே நான் வந்து உங்கள்கிட்ட நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அம்பேத்கர் காலகட்டங்கள்ல நாங்க பிறக்கல, அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து பிறந்து வளர்ந்து. இன்னொன்னு என்னன்னா, மிகப்பெரிய தவறுகள் வந்து தவறுகளும் சரி, சமுதாயத்துல நம்ம வந்து பிறண்டு போடுறதுக்கும், சமுதாயம் பற்றிய ஒரு கவலை இல்லாம அரசியல் பற்றிய ஒரு ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுக்கும் காரணம் வந்து வரலாறுகள் வந்து வளர்ற இளம் பிள்ளைகள்கிட்ட வந்து பதிவு செய்யப்படாததுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வளரும் பொழுதே யார் யார் வந்து நம்ம தீண்டாமை ஒழிப்பிற்கு, சாதி ஒழிப்பிற்கு, இன்னும் மொழிக்காக போராடியவர்கள், இந்த மண்ணுக்காக போராடியவர்களை பற்றி வரலாற்றோடு அவங்களுக்கு வந்து பதிய வைக்காததுதான் அவங்க வந்து யாரையும் பற்றி தெரிந்து கொள்ளாததும், அந்த சாதிய கட்டமைப்போடு வளர்றதும் ஒரு ஒரு மிக முக்கியமா அமைந்து விடுகிறது. அப்படித்தான் நான் இத பாக்குறேன். இப்போ வந்து இது பற்றி தெளிவான ஒரு வரலாற்று பதிவுகள் வந்து பள்ளிகள்லையும் சரி, மாணவர்களுக்கும் கல்லூரிகள்ல வளர்ற இளைஞர்களுக்கும் அவங்களுக்கு வந்து இது மாதிரி தனிப்பட்ட ஒரு வகுப்புகள், இந்த மாதிரி ஊடகங்கள் வழியாக ஒரு ஆரோக்கியமான விஷயத்த வந்து கடத்தணும். அப்படி கடத்துவதன் மூலமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து பதியப்படும். இன்னமுமே நம்ம என்னதான் வந்து போராடினாலும் சரி, எவ்வளவு பெரிய வந்து இங்க கீழ் சாதிக்கும் மேல் சாதிக்கும் இப்படி வந்து ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு, பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க, இந்த சாதி பாதிக்கப்பட்டுச்சு இப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை ஒரு ஆர்ப்பாட்டங்களையும் எத்தனை ஒரு போராட்டங்களையும் எதை நம்ம முன்ன வச்சாலும் சரி, ஆனா இன்ன வரைக்கும் இந்த சாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இன்னமும் இந்த சமுதாயம் இருக்கு. அதனுடைய சேர்ந்து நாங்களும் வளர்றோம் அப்படிங்கிறத இங்க தெளிவா நான் பதிவு செய்யறேன். இப்ப ஒரு சாதி விட்டு சாதி வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்யறாங்க அப்படின்னாலுமே அது வந்து எப்படி ஒரு ஒரு காதல் திருமணம் பண்றாங்க அப்படின்னா ஆணவ கொலைகள் நடக்குது, இது ஒரு புறம். இன்னொன்னு, பெற்றோர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இந்த சாதிக்கு இந்த வந்து மதத்துக்கு நீங்க மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து ஒரு கிறிஸ்தவங்களோ இஸ்லாமியரை திருமணம் பண்ணாலும் நீங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறணும் அப்படின்னு, அப்புறம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும், இல்லாட்டா நீங்க அவங்களத்தான் வழிபடணும், இப்படிங்கிற மாதிரி நிறையவே வந்து இந்த கட்டமைப்புகள் போய்கிட்டு இருக்கு. இன்னமுமே நிறைய கிராமங்கள்ல அந்த கீழ் சாதி வந்து செருப்பு போடாமல் நடக்கிறதும், இரட்டை குவளை முறை இன்னமுமே கடைபிடிக்கப்படுது. நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து மிக ஆரோக்கியமான விஷயங்கள். நான் எடுத்துக்கிட்டது வந்து
மிக ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க. சாதியை அழிக்காத வரை, அம்பேத்கர் சொன்னது, சாதியை அழிக்காத வரை இந்தியா வந்து ஒரு நாடே இல்ல, நொறுங்கிய ஆன்மாக்களின் கல்லறையாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய வலியை அனுபவிச்சதுனால இந்த வார்த்தைகள் வந்து வெளியில வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே அந்த வலியைத்தான் இப்போ நாங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். உளவியல் சாதியை வந்து ஒரு உளவியல் ஆயுதமாக வந்து பயன்படுத்துறாங்க அந்த இந்துத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லி அது அவர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தை சொன்னீங்க. அந்த கருத்தை வந்து நாங்க இன்னமுமே வந்து உள் ஆய்வு பண்ணி அதை இன்னமுமே மாற்றக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு வரணும். எங்களுக்குள்ள நிறைய ஏக்கம் இருக்குது, கனவுகள் இருக்குது, இதை வந்து எப்படியாவது மாற்றிடலாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோட தான் பயணிக்கிறோம். ஆனா இதுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. இன்னமும் பெண்ணடிமைத்தனம் என்னதான் அறிவியல் ரீதியாக வளர்ந்துட்டாலும் இன்னமும் பெண்ணடிமைத்தனம், பெண்கள் வெளியில வரக்கூடாது, பெண் வந்து ஒரு அரசியல் மேடை ஏறி பேசிடக்கூடாது, அவளுக்கு வந்து அரசியல்னாவே இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயது இருக்கு, அரசியலுக்கு வந்து வயது இருக்கு, அந்த இந்த இந்த வயசுலதான் பெண்கள் வந்து வெளியே வரணும், அரசியல் பேசணும், இது என்ன வயசு அரசியல் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி பேசுறது. இந்த மாதிரி காலகட்டங்கள், இந்த நிகழ்வுகளை கடந்துதான் வர வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஐயாவும் சொன்னாங்க, கிறிஸ்தவ மதத்தை பத்தி நீங்களும் பதிய வச்சீங்க. எனக்குள்ளயுமே நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பொண்ணுதான், எனக்குள்ளயும் 1000 கேள்விகள் இருக்குது. இப்ப இந்த மத கோட்பாட்டோடு வர்றாங்க, போதகர்கள் ஆகுறாங்க, ஃபாதர் ஆகுறாங்க, அவங்க கோயில்ல வந்து சேவை செய்யறாங்க, அவங்கதான் பிரசங்கம் கொடுக்குறாங்க, அவங்கதான் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னமும் அந்த அடிப்படையில இப்ப வந்து போறாங்க பெண்கள் வந்து ஊழியர்கள் ஆகுறாங்க, பெண் ஊழியர்கள் ஆகுறாங்க. ஊழியம் பார்க்கும் பொழுது அவங்க அந்த குறிப்பிட்ட வேலைக்கு தான் பயன்படுத்தப்படுறாங்க. எப்படின்னா அந்த திருப்பலிகளை வந்து சரிப்படுத்துறது, அந்த பீடத்தை அலங்காரம் செய்வது, இந்த மாதிரி இதுதான் அவங்களையும் ஒரு 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 குறுகிய இடத்துக்குள்ளேயே அவங்களையும் சுருக்கி இதுதான் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையாகவும் கொடுக்குறாங்க. ஏன் வந்து பீடத்துல ஏறி வந்து பெண் பிரசங்கம் கொடுத்தா வந்து மக்கள் கேட்க மாட்டாங்களா? இல்ல ஒரு ஆண் வந்து ஃபாதரானா தான் அவங்க கேட்பாங்களா? இப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதிய கட்டமைப்புன்னு அதை சொல்ல முடியாது. கிறிஸ்தவ இதுல நிறைய அதுல சாதி பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆண்டாண்டு காலமாக நாங்க இந்து கலாச்சாரத்துல இருந்துதான் மாறி இருக்காங்க. அது வந்து தெளிவாக தெரியுது. அவங்க வெளியில இருந்து வந்துதான் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஆனா வந்து கலாச்சாரங்கள் அடிப்படையில அந்த இந்து கலாச்சாரங்களை தான் பின்பற்றுறாங்க. அந்த அடிப்படையில கட்டமைக்கப்பட்டதுனாலயே இது இன்னமும் கட்டமைப்பு மாறாம இருக்கு. இந்த கட்டமைப்பு மாற்றப்படுறதுக்கு, இந்த சாதி வந்து மாற்றப்படுறதுக்கு எல்லாரும் ஓர் நிலை ஓர் சமம் என்று பார்க்கப்படுவதற்கு என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்? சமுதாயத்துல வாழ்ற மக்கள், அது இந்த ஏக்கத்தோடும் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இதை எப்படி முன்னெடுத்தா கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இப்ப வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்ல போனீங்கன்னா என்னென்ன உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுகள் இருக்கு. அவங்க நாடார் பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுகள் இருக்கு. அவங்க கொஞ்சம் மேல வர்றாங்க, கொஞ்சம் உயர் பதவிகள்ல வகிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மல்லர் இனத்தவர்கள், கல்லர் இனத்தவர்கள் அவங்க வந்தும் அவங்களுக்கும் இடஒதுக்கீடுகள் இருக்கு. அதன் அடிப்படையில அவங்க கொஞ்சம் உயர் பதவிகள் வர்றாங்க. ஆனா இந்த சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், இந்த சிறுபான்மைக்கு இருக்கிறவங்க இடஒதுக்கீடு வந்து அடைய முடியல. அவங்க வந்து ஒரு உயர் பதவிக்கு வர முடியல. இன்னமுமே வந்து அவங்க போராடி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. ஏன் வந்து இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர் பதவிக்கு வர முடியல? அவங்கள வந்து சிறுபான்மை இனமாகவே இன்னும் ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க.
அதுலயும் அந்த மீனவர் அப்படிங்கிற ஒரு அது சாதியே கிடையாது. ஆனா அந்த மீனவர்ங்கிற அடையாளப்படுத்தி அதை ஒரு சாதியாக மாற்றி அவங்கள வந்து ஒரு மிக குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு ஓட்டுக்காகவே பார்க்கின்ற ஒரு இனமாக மட்டுமே வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இன்னமும் வந்து அரசும் எந்தவித ஒரு பொருளாதார அடிப்படையிலோ இல்ல இடஒதுக்கீடு அடிப்படையிலோ அவங்கள வந்து கை தூக்கி மேல கொண்டுட்டு வர்றதுக்கு எந்த ஒரு வழிவகையும் செய்யல. அதற்கு வந்து உங்கள் பார்வையில வந்து எப்படி பாக்குறீங்க ஐயா? ஏன்னா நான் ஒரு சிறுபான்மை இனமாக இருக்கிறதுனால இந்த கேள்வியை வந்து நான் முன் வைக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ இனம், ஒரு சிறுபான்மை இனமாகவே, இன்னும் ஒரு ஒதுக்கப்பட்ட இனமாகவே என் இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய தாக்கம் இருக்கிறதுனாலதான் நான் அரசியலுக்குள்ள வர்றேன், போராடுறேன். ஆனாலும் நானும் மேல வர முடியல. என்னுடைய இனத்தையும் வந்து ஒரு வெளியில கொண்டுட்டு வர முடியல. அவங்களை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மீனவர்னா மீனவர் சாதியாகவே அதை அடையாளப்படுத்தி அவங்கள புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை உங்கள் பார்வையில எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை சொல்லுங்கய்யா. நன்றிமா, உங்களுடைய பதிவுக்கு நன்றி. இதுல அடிப்படையில 2 விஷயம் மட்டும் நான் முடிச்சுறேன். ஏன்னா அது வந்து நேரம் எடுத்துட்டே போகுது. நான் மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வரலாற்று உண்மை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். தமிழர்கள்ல இருந்த குடிகள் எதுவுமே சாதிகள் அல்ல. சுருக்கமா சொன்னா, முதல்ல நான் சொன்னது மாதிரியே சனாதனம் இந்தியாவுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி சாதிங்கிற ஒரு சிந்தனையோ ஒரு அமைப்போ இங்க இல்லவே இல்லை. சாதிக்கும் குடிக்கும் ஒரே டிஃபரன்ஸ் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நீங்கள் என்னவாக நீங்க கலெக்டரா இருந்தா கூட உங்களை மீனவர்னு சொல்றதுக்கு பேர் தான் சாதி. மீன் பிடிக்கிறவங்களை மட்டும் மீனவர்னு சொல்றதுக்கு பேர் குடி. அவ்வளவுதான். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப மீன் பிடிக்கிறவங்க மீனவரா இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து வந்துட்டு அவங்க உழவு ஓட்டுனாங்கன்னா அவங்க வேளாண்மை செய்யக்கூடியவங்களா மாறிடும், உழவரா மாறிடுவாங்க. அவங்களே வந்துட்டு கார் ஓட்டுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஓட்டுநரா மாறிடுவாங்க. இது குடி, இது குடியினுடைய அடையாளம், இது குடியினுடைய தன்மை. ஆனால் அவர்கள் எந்த வேலை பார்த்தாலும், இந்தியாவுடைய ஜனாதிபதியாகவே ஆனாலும், முர்மு ஜனாதிபதியாகவே ஆனாலும், நீ இன்ன சாதிதான், நீ இதுக்குள்ள வந்துட்டு நீ வரவே முடியாது. பிறப்பால் அடையாளப்படுத்தப்படுவது சாதி, உங்கள் தொழிலால் அடையாளப்படுத்தப்படுவது என்பது குடி. தமிழர்கள்ட்ட இருந்த எதுவுமே சாதி அல்ல. ஆனால் அது இன்றைக்கு சாதியாக மாறிவிட்டது. அந்த தன்மைக்குள்ள வந்துட்டு அது போயிருச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன், எங்களுக்கான போதுமான அல்லது இன்னும் உயர் பதவி, போதுமானங்கிறத உயர் பதவியில வர முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இதை எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம ஒரு நேர்மையான ஒரு மனசாட்சியோட இதை அணுகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம வந்துட்டு முதல்ல எந்த அடையாளத்தை வேணாலும் எந்த மனிதன் வேண்டுமானாலும் எடுக்கலாம், எந்த அடையாளத்தையும் எடுத்துக்கலாம். புதுசா கூட நாளைக்கு நாம் ஒரு புதிய மதத்தை கூட தோற்றுவிக்கலாம், நான் கூட தோற்றுவிக்கலாம், அல்லது என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது, எங்க வீட்டுல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் கூட புதுசா ஒரு மதத்தை தோற்றுவிக்கலாம் கூட தோற்றுக்கலாம். அதற்கு அரசமைப்பு சட்டம் இடம் தருது. அரசமைப்பு சட்டமே இடம் தரலனால அது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. அது நான் புதுசா கடவுளை நான் வந்து உணர்றேன், இவர் தான் கடவுள்னு நான் ஃபீல் பண்றேன், எனக்கு கனவுல வந்து பேசினேன், ஏதோ ஒன்னு சொல்லி நான் ஒரு புதுசா ஒரு மதத்தை வந்து நான் உணர்றேன், அதனால நான் தொடங்குறேன் அப்படின்னு கூட நாம் தொடங்கி கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் ஒருத்தருக்கு இருக்கும், அவருக்கே நான் ஒரு பெண் என்கிற ஒரு அடையாளம் இருக்கும், அவருக்கே நீங்க சொன்னது மாதிரி ஒரு சாதி அடையாளம் என்பது ஒண்ணு இருக்கும், அவங்களுக்கே ஒருத்தருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி தூத்துக்குடியை சேர்ந்தவங்கன்னு ஒரு அடையாளம் இருக்கும், தமிழ்நாட்டை சேர்ந்தவன்னு ஒரு அடையாளம் இருக்கும், நான் இந்தியா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருக்கு. எந்த அடையாளங்களும் யார் வேண்டாலும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நாம் வந்து ஒரு பதவின்னு வரும்போது அல்லது ஒரு பொது சமூகத்துல வந்து பங்கேற்க போது, ஒரு பொது அமைப்புல பங்கேற்கும் போது, நான் எந்த அடையாளத்தை எடுக்கிறேனோ அந்த அடையாளத்தினுடைய பெர்சன்டேஜ் என்ன. இப்ப நான் வந்து ஒரு இந்துவா என்னை அடையாளப்படுத்தினா அதனுடைய பெர்சன்டேஜ் என்ன, பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் என்ன. நான் ஒரு கிறிஸ்தவனா என்னை அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் என்ன. நான் ஒரு முஸ்லீமா என்னை அடையாளப்படுத்தினா என்னுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் என்ன. அந்த பெர்சன்டேஜ் நான் உள்ள இருக்கிறேன்னா, இந்த ரெப்ரசன்டேஷன் எனக்கு இருக்கா, இதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவங்க வந்துட்டு இதுல இருக்கிறவங்க அந்த உயர் பதவியில வந்திருக்கிறாங்க, எனக்கும் அந்த உயர் பதவி வரலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை அது ரோஸ்டர் பேசிஸ்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு தரப்படணும் என்பது நியாயமாக இருக்கலாம். அதாவது சுழற்சி முறை என்று நாம் சொல்லுகிறோமே. உதாரணத்திற்கு ஒருத்தர் 90% இருக்கிறார், ஒருத்தர் 10% இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்கணும், அதான் சரி. ஆனால் மீதி 9 ஆண்டுகள் அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். ஏன்னா அவங்க 90% இருக்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் வைஸ் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது வந்துட்டு இதுதான். இன்றைக்கு நாம் பேசுகிற சாதிவாரி கணக்கெடுப்பு என்று நாம் சொல்வது வெறுமனே சாதிவாரி சாதி நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதில்லை.
அதில் நீங்கள் ரிலிஜனை கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் ஒரு டெரிட்டரியை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதில் ஜெண்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணாலும் அதனுடைய பாப்புலேஷன் என்ன, அதனுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன, அப்படி யோசித்து பார்க்கும்போது நான் தனிப்பட்ட விதத்தில் கருதுவது, எனக்கு ஓரளவு கொஞ்சம் டேட்டாஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் அப்படி கருதுவது என்னன்னா, இந்த கிறிஸ்டியன் பாப்புலேஷனுக்கு ஏற்ற ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நான் நான் ராங்கா கூட நான் இருக்கலாம். பட் இந்த அடையாளத்தின் கீழ் இருப்பவர்கள் அந்த ரெப்ரசன்டேஷன் போதுமான உள்ள இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. மற்றபடி மிக உயர் பதவிகள், உதாரணத்துக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி லெவல்ல, பிரசிடென்டோட செக்ரட்டரி லெவல்ல, முப்படை படைகள்ல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இடங்கள்ல, இன்னும் சொல்ல போனா ஜுடிஷியரியில மிக உயர்ந்த பதவிகள், குறிப்பா ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ், இங்கே வந்துட்டு ஒரு லேக் இருக்குது, ஒரு 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 குறைபாடு இருக்கு. ஆனா நிச்சயமா இருக்கு. அது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்பினருக்குமே, இன்னும் சொல்ல போனா உயர் சாதியினர் என்று சொல்லிக் கொள்கிறதை தவிர அனைத்து தரப்பினருக்குமே இப்ப நான் குறிப்பிட்ட எல்லா துறைகளிலும் குறைபாடுங்கிறது, குறைவான பிரதிநிதித்துவம் என்பது இருக்கிறது. அந்த சமூக அநீதி எல்லாருக்கும் இருப்பது போலவே அது கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. சோ இது இப்படிதான் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் எல்லோருக்கும் சேர்த்து போராடுகிற ஒருவராக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் அம்பேத்கருடைய கனவுன்னு கூட நினைக்கிறேன். நன்றி. அரவிந்த் தோழர் மட்டும் கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு அடுத்தால டேனியல் தோழர் உங்களுக்கு உங்களுடைய கொஸ்டின் கேளுங்க. அரவிந்த் தோழர் ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இங்கே எனக்கு இப்போ கேள்வி அப்படிங்கிறத விட நான் வந்து ஒரு 2 புத்தகங்களை தான் இந்த இடத்துல மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று வந்து டாக்டர் பேசும்போது சார் பேசும்போது சொன்னாங்க, இந்த சனாதன மதம் தான் வந்து அதன் வழியாக தான் வந்து சாதிய கட்டமைப்புகள் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து இப்போ வந்து ஒரு சமீபத்தில் ஒரு மாற்று கருத்து வந்து என்னென்னா, ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டோனி ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து ஏர்லி இண்டியன்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழில் வந்து அது ஆதி இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎஸ்வி குமாரசாமி மொழிபெயர்த்து வந்திருக்குது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மக்கள், மொழி பேசுகிற மக்கள் எல்லாத்தினுடைய ஜெனட்டிக்கல் சீக்வன்ஸையும் வகைப்படுத்தி எப்படி வந்து மைக்ரேஷன் இந்தியாவுக்குள்ளே வந்து பல்வேறு காலகட்டங்களில் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த புக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து சயின்ஸ் பேஸில் ஜெனட்டிக்கல் ப்ளஸ் வந்து தொல்லியல், அப்புறம் வந்து சில இடங்களில் வந்து சோசியாலஜி, சமூகவியல் சார்ந்த சான்றுகளை எல்லாம் கொண்டு இது பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது நீங்கள் அவங்க உள்ளே வந்த காலகட்டத்துக்கும் இந்தியாவில் வந்து இந்த சாதி அமைப்பு முறை தோன்றின காலகட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது அவங்கனால தான் உள்ளே வந்துச்சுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அதுக்கும் வெகு நாள் பின்னாடி அவங்க உள்ளே வந்த காலகட்டங்களுக்கும், ஆரியர்கள் உள்ளே வந்த காலகட்டத்துக்கும், இந்தியாவில் வந்து சமஸ்கிருதம் உள்ளே வந்த காலகட்டத்துக்கும் வெகு நாட்கள் பின்னால் தான் வந்து இந்த அமைப்பு முறை உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது புக் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பரமசிவன் அவர், நம்ம தோப்பான்னு எல்லாரும் சொல்லுவோம், தமிழ்நாட்டில் வந்து பல முக்கியமான ஆய்வுகள் வந்து செஞ்சவர். அவர் வந்து இந்த சாதிகள் உண்மையும் அல்ல பொய்மையும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பேசின மாதிரி தான் வந்து எப்படியெல்லாம் தொழில் சார்ந்த முறையில் பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து இன்னும் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படின்னா, மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்குமே மக்களினுடைய மனசில் அது வந்து ஒரு உணர்வு ரீதியான பாதுகாப்பு தர்ற ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இங்கே வந்து எல்லாமே கோயில்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதிக்கு ஒரு தனித்தனி கோயில் இருக்குது. ஸோ மக்களினுடைய அந்த பழக்க வழக்கம், பண்பாடு எல்லா விதத்துலேயும் வந்து அது இருக்கும்போது வந்து அதை வந்து முற்றிலும் ஒழிக்க முடியுமான்னு தெரில. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கரைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயம் தான் நான் சொல்கிறேன், விரும்புகிறேன். என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் ரொம்ப இன்னுமே சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. ரெண்டாவது, அந்த இது ஆதி இந்தியர்கள் அது வந்து ஓரளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து முடிஞ்சதுன்னா தோழர்கள் வந்து அதை படித்து பாருங்கள். அதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இந்தியாவில் வந்து எப்படி பல்வேறு கலாச்சாரங்கள் எப்படியெல்லாம் மரபணு ரீதியாக தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கும்
எப்படி ஆனா அது அந்த மரபு அணு ஆராய்ச்சி வச்சு அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல எல்லா இனக்குழுக்களுமே ஏதோ ஒரு வகையில கலந்து அ அ கலந்து தான் இருக்கு. அது எப்படி அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாச்சு அப்படிங்கிறது அந்த புத்தகத்துலயும் அந்த டைம்லைன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அது எப்படி உருவாச்சு, எதனுடைய தேவையினால உருவாச்சு, மதத்தினால உருவாச்சா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் சொல்லல. இந்த 2யும் தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். நன்றிங்க. நன்றி. இதுக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்லிடணும். நான் சொல்லிடுறேன். செய்தியிலே மன்னிக்கணும். சுருக்கமா முடிச்சிடுறேன். இந்த பார்வை வந்துட்டு பொதுவா ஜாதியினுடைய அந்த பேசிக் கேரக்டர் இது அது சம்பந்தமான ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனாலதான் இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்துடுது. சில சயின்டிபிக்கான சில விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் சில கேள்விகளை நீங்க இது மாதிரி புத்தகம் நிறைய எழுதுவாங்க. இந்த புத்தகங்கள் இப்படி எழுதி சில விஷயங்களை வந்துட்டு அவங்க குழப்பம்னு நினைச்சு கூட எழுத மாட்டாங்க. அது சாதியினுடைய கேரக்டர் என்னன்னு அவங்க தெரியாதனாலே சில நேரங்கள் அவங்க அந்த மாதிரி எழுதிடுறாங்க. நீங்க சிம்பிளா இப்படி யோசிங்க. சாதிங்கிறது வந்துட்டு சனாதனிகள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, ஆரியர்கள் இந்தியாவில் நுழையிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள அது இருந்துருந்துச்சு அப்படின்னு அதை அப்படி உண்மையாவே ஏத்துக்கும். அது சயின்டிபிக்கா உண்மையான கூட இல்லைங்க ஏத்துக்கும். சார். ஒரே இது ஒரு ஏன் உலக மன்னிக்கணும். இல்ல இல்ல அதுக்கு இல்ல முன்னாடி இல்ல, அவங்க வந்த காலகட்டத்துல உடனேவே ஏற்படல. அதுக்கு வெகு நாள் பின்னாடி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும். அந்த புத்தகத்துல ஆமாங்க, அந்த புத்தகத்துல. ஆமா. அது இல்ல மரபணு நீங்க முதல்ல கலப்பு சொல்லும் போது வந்துட்டு அவங்க வர்றதுக்கு மரபணு கலப்பு நீங்க முதல்ல பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் அதுக்கான கேரக்டர்ஸ் இருந்துச்சு, இந்தியாவில் இல்ல சாதி தோன்றிருச்சுங்கிற மாதிரி நீங்க முதல்ல அந்த சொன்னதா நான் நான் அவங்க புரிஞ்சுக்கிட்டேன். வந்த காலகட்டத்துக்கு வெகு நாள் பின்னாடி தான் இந்த அமைப்பு முறையே தோன்றுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி அப்படித்தான் இருந்திருக்கும். அப்படி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய உண்டு. அதுக்கான வாய்ப்பு. ஆனா இப்ப நீங்க அம்பேத்கரை வந்து நீங்க கொஞ்சம் வாசிங்க. வந்து காசினி அவர் எழுதின புத்தகத்தை நான் சொல்றேன். காஸ் இன் இந்தியா தேர் மெக்கானிசம் ஜெனிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் 1916 அவர் எழுதின அந்த புத்தகம் அது. அதனுடைய வேர் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சயின்டிபிக்கா வந்துட்டு அம்பேத்கர் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாரு. நீங்க அந்த புத்தகத்தை படிச்ச நீங்க இந்த புத்தகத்தையும் தயவுசெய்து வாசிங்க. அதே மாதிரி த அன்டச்சபிள்ஸ் ஹூ வேர் தே அண்ட் ஒய் தே பிகம் அன்டச்சபிள்ஸ், இது அம்பேத்கர் எழுதின புத்தகம். 1948 அவர் எழுதுறாரு. இது ரெண்டையும் அவர் எவ்வளவு சயின்டிபிக்கா ட்ரேஸ் அவுட் பண்றாரு, அந்த ரூட்டை வந்துட்டு எங்க ட்ரேஸ் அவுட் பண்றாரு, இதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் வச்ச ஜென்ரலான நான் ஒரு 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 நம்முடைய சிந்தனைக்காக வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒருவேளை சனாதனிகள் வந்ததுக்கு முன்னாடியோ அல்லது வந்ததுக்கு பின்னாடி கூட கொஞ்ச நாள் கழிச்சு கூட இது வந்ததா நீங்க வச்சுக்கோங்களேன். சனாதனிகளுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி தானே அவங்க சொல்ல வராங்க. அந்த புத்தகத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது அவங்களால மட்டும் வந்துடல, இதான் அவங்க பேச வர்ற அந்த விஷயம். ஆனா இதுல ஒரு யூனிக் கேரக்டர் வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே இப்படி பிறப்பால் சாதிங்கிற அடையாளம் எங்கேயுமே இல்லை. அதை முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் அங்கெல்லாம் இல்ல அது, எப்படி இங்க மட்டும் அது வந்துட்டு வந்துச்சு? இந்த கேள்விக்கான விடையை தேடினோம்னா சனாதனுடைய பங்கு இதுல என்னங்கிறது நமக்கு தெரியும். நான் முதல்ல இதுல வந்துட்டு அதை சொன்னேன். பேசிக் கேரக்டர் அதுல என்னன்றது, நீங்கள் ஒரு தொழில் செய்யும் போது அதனால் உங்களை அடையாளப்படுத்துவது என்பது உங்களுடைய அது உலகம் பூரா இருக்குது. உலகத்துல வந்துட்டு ஒரு டாக்டர் தான் சொல்லி சொல்றாங்க, அங்க வந்துட்டு ஒரு விவசாயின்னு தான் சொல்றாங்க, அங்க மீன் பிடிக்கிற ஃபிஷர்மேன் தான் சொல்றாங்க. அந்தந்த ஊர்ல அந்தந்த வேலை செய்யறவங்களுக்கு அந்தந்த பேர் இருக்குது. இது உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து டாக்டரா இருந்து இன்னொன்னா மாறினதுக்கு பிறகும் கூட அவரை தொடர்ந்து டாக்டர்னு சொல்றதோ, ஒருத்தர் வந்துட்டு ஆட்சியராக இருந்த பிறகு அவர் வேளாண்மை செய்ய போன்ற பிறகு அவரை வந்துட்டு ஆட்சியர்னே சொல்றதோ உலகத்துல எங்கேயுமே இல்லை. அவரை சொல்றது மட்டும் இல்ல, அவருடைய பரம்பரையவே எத்தனை தலைமுறை ஆனாலும் நீங்க வந்துட்டு பல்லர் தான், நீங்க வந்து பறையர் தான், நீங்க அருந்ததே, நீங்க என்ன வேலைக்கு வேணாலும் போங்க, என்ன உயரத்தை வேணாலும் அடையுங்க, இப்படி ஒரு சிஸ்டம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஒரு கேவலமான ஒரு முறையை வந்துட்டு ஒரு சமூக பிணியாக, ஒரு மன ஊனமாக, ஒரு நோயாக வச்சிருக்கிறது இங்க சனாதனம் தான். அதான் இங்க நம்ம பலராமர் கோயில்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. பேஸ்வாக்களுடைய நீங்க போய் பாருங்க. அதாவது இன்னைக்கு அவுரங்கசீப்புடைய கல்லறையை வந்து மாற்றுறதுக்கு இவ்வளவு பயங்கரமா வந்து அந்த மத உணர்ச்சியை தூண்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அவுரங்கசீப் இவ்வளவு பேர்த்த வந்துட்டு இந்துக்களை கொலை பண்ணாரு. இன்னைக்கு இருக்கு பலராமர் கோயில். அந்த பலராமன் யாருன்னா அது சத்திரியன் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. பலராமன் கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதம்ங்கிறது வந்துட்டு நாட்டு பலராமன் பரசுராமன். பரசுங்கிறதுக்கு வந்துட்டு கோடாரின்னு பேரு. கோடரி தான் பரசுன்னு சொல்லி சொல்றது. இந்த கோடரியை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ராமனுடைய ஆலயம் தான் அந்த ஆலயம்.
என்ன சொல்ல வரேன்னா, நேரடியா இனிமே ஆட்சி அதிகாரமும் வந்துட்டு பிராமணர்கள் கையில் தான் இருக்கும். அந்த பரசுராமன் சிலைக்கு கீழ இந்தியாவுடைய நாட்டார் தெய்வங்கள், நம்மளுடைய குலதெய்வம்னு சொல்றோமே, அத்தனை பேரும் வந்துட்டு ஒற்றை கால வச்சுட்டு மண்டிட்டு வணங்குற மாதிரி அந்த கோயிலுடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவுரங்கசீப்புடைய சிலை அப்படி வைக்கப்பட்டு, அல்லது திப்பு சுல்தானுடைய சிலை அப்படி வைக்கப்பட்டு, இங்க இருக்கிறவங்க மத்த எல்லாத்தோட இதையும் வந்துட்டு அப்படி கால இப்படி வந்து மண்டிடுற மாதிரி வச்சிருந்தா, இந்த நாடு என்னவாயிருந்திருக்கும் இப்போ? இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க? ஆனா இன்னைக்கு அப்படி ஒண்ணு இருக்கு. எதுக்கு இது? எதனால வந்துட்டு மற்ற இதை சேர்ந்தவங்களுக்கு இது ஐயோ இப்படி ஒரு இழிவு செய்யறாங்களேன்னு ஏன் அப்படி தோணல நமக்கு? எல்லாமே அதான் அம்பேத்கருடைய அந்த கோட் சொன்னோம் இல்லையா? அது வந்துட்டு இட்ஸ் அ டிவைன் வில். அப்படி நம்ம இனீக்வாலிட்டியா இருக்கிறது கூட வந்துட்டு கடவுளுடைய விருப்பம் தான் அப்படின்னு உங்களுடைய உளவியலா வந்து அதை கொண்டு போறதுக்குள்ள அதுதான் சைக்கலாஜிக்கல் வெப்பன் அப்படின்னு அவர் அதை சொல்றாரு. ஸோ இது ரொம்ப ஒரு மோசமானது, ரொம்ப டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. இதுல நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஆய்வுகளோ வாதங்களோ எதை முனைமழுங்க செஞ்சிடக்கூடாதுன்னா, சனாதனம் வந்துட்டு சாதியத்தின் பின்புலத்துல இருந்துகிட்டு தீவிரமாக இந்தியாவை வந்து தீண்டாமையின் பிடியில் வைத்து ஆட்டி படைக்கிறதுங்கிற அந்த கூர்மையான புள்ளியை வந்துட்டு நம்ம வந்து அதை நோக்கி நாம் வந்து போராடுவது, அம்பேத்கர் எதற்காக போராடினாரோ, தந்தை பெரியார் எதற்காக போனாரோ, அதை பலவீனப்படுத்துவதாக நாம வைக்கக்கூடிய வாதங்களோ அல்லது நாம் படிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒண்ணோ அது சம்பந்தமான பார்வைகளோ மாறிடக்கூடாதுங்கிறதா இங்க உள்ள ஒரே ஒரு அச்சம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. நன்றி 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 பேராசிரியர். டாக்டர் உங்களுடைய கருத்துக்களை தெரியும். நன்றி அண்ணா. சாரி, தேவாசாயம் சார் ஆல்ரெடி பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க எங்கேயோ போனோம்னு சொன்னாங்க, நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு, நிறைய மாற்று கருத்து தேவாசாயம் சார் நீங்க பேசுறதுல எனக்கு இருக்குது. ஏன்னா 2-3 விஷயம். அதாவது நான் இப்ப ஜெபஸ்டி மெம்பர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க, கிறிஸ்தவத்துல இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளவுதான் கொஸ்டின். நம்ம என்ன முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்றது. கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கா, முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கான்றது அது வேற. கிறிஸ்டியன்ஸா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது இப்போ ஒவ்வொரு மதத்தை நான் எடுத்துக்கிறேன். அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்ததுனால கிறிஸ்தவ மதத்தை கேட்கறாங்க. 2 விஷயம் இருக்குது. அதான் பிறப்பால தொழில் வந்து டிசைட் பண்றது அப்படின்றது வந்து இந்து மதத்துல மட்டும் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா திரும்ப 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 மனுஸ்மிருதி இந்து மதம் அப்படின்னு பேசி நமக்குள்ள இருக்க பிரச்சனையை நம்ம விட்டுட்டு கடந்து போறோமோ அப்படின்றது என்னோட பாரமா இருக்குது. நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்துமே என்னோட பாரமா இருக்கு. ஏன்னா பைபிள்லுமே நிறைய விஷயம் வந்து பிறப்பால வந்து தொழில் செய்யறது வந்திருக்குது. அத அந்த 12 கோத்திரமா, இஸ்ரேலோட 12 கோத்திரங்களா இருக்கணும், யூதரோட 12 கோத்திரமா இருக்கட்டும், லேவியர்கள் மட்டும் தான் பிரீஸ்ட்ரி கிளாஸ்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆனா அதை வந்து நாங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட்னு சொல்லுவோம், அப்புறம் நியூ டெஸ்ட்மென்ட்னு சொல்லுவோம். நியூ டெஸ்ட்மென்ட்ல அப்படிலாம் இல்ல அப்படின்றதும் நம்ம வந்து சொல்றோம். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. இப்ப லேவியர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பிரீஸ்டா இருக்காங்களா அப்படின்னா அது கிடையாது. ஆனா பிறப்பால வந்து ஒரு தொழில் முடிவாகிறது வந்து எல்லா மதத்திலுமே இருக்கு. ஏன்னா எல்லா மதத்திலும் இருக்கான்றதுல கிறிஸ்தவ மதத்துல கண்டிப்பா இருந்துச்சு, ஆனா இப்போ இல்லை. இன்னொன்னு வந்து லேவியர்கள் தான் அந்த கைபர் கால்வாய் மூலமா வந்ததாகவும் அவங்கதான் இப்ப இருக்க அந்த உயர் சாதியினர், அதனாலதான் அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா போறாங்க, எல்லாம் பிரீஸ்லி கிளாஸா இருக்காங்க அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த தியரி. இது கரெக்டா தப்பான்றது 2வது. இன்னொன்னு, கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்ப ஜெனரலைஸ்டு சர்வே பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுக்கலாம். ஜாதி வரி கணக்கெடுப்பு அப்படின்றதுதான் காங்கிரஸோட ஒரு ப்ராமிஸ், முக்கியமான ப்ராமிஸா இருக்கு, போல் ப்ராமிஸ். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள கண்டிப்பா நம்ம சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கணும். ஒரு எல்லா சமூகத்திலையும் எத்தனை பேர் ஒரு சர்ச்சுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய ரெப்ரசன்டேஷன் இருக்குதா, ஆண் பெண் சதவீதம் பத்தி பாஸ்டோரல் கமிட்டில இருக்குமா, பாஸ்டரா இருக்காங்களா. இப்போ ஒரு 10 ஜாதி ஒரு சர்ச்சில் இருக்குன்னா அந்த 10 ஜாதியும் அந்த சர்ச்சில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில கவுன்சில்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கா இல்லையா, இத்தனை வருஷம் இருந்திருக்கா இல்லையா. அப்போ 10 பேர் ஒரு கமிட்டில இருக்காங்க, 10 ஜாதியினர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதியினரும் ஒவ்வொரு கமிட்டி மெம்பரை அதுல அப்பாயிண்ட் பண்ண முடியுமா. இதுதான் நம்ம கிறிஸ்டியனா பண்ண வேண்டிய ரொம்ப இது. ஏன்னா கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்குன்னு நான் சொல்லல, அம்பேத்கர் சொல்றாரு. இன்னைக்கு அம்பேத்கர் டாபிக்னால சொல்றேன். ஏன் வந்து அம்பேத்கர் கேட்கறாங்க, ஏன் கிறிஸ்டியனா நீங்க மாறக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது கிறிஸ்டியன் அவர் சொல்றாரு, கிறிஸ்தவத்துக்கும் இந்துஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதுலயும் தலித்து நீங்க ஒதுக்கி தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் இஸ்லாமியும் சொல்றாரு, இப்படிதான் சொல்றாரு அவர். அதனாலதான் கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாமுக்கும் நான் போறேன், நான் புத்திசம்குள்ள போறேன், ஏன்னா அதுல வந்து பாகுபாடு இல்லை அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. கிளியர்
டெஃபினேஷன் எப்படி ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் வந்து கிறிஸ்தவத்தை பத்தி அவரோட வியூ இருந்து அவர் எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ள வராம தடுத்துச்சோ, இந்த 75 வருஷம் கழிச்சு 1% கூட அது மாறவே இல்லை. அதற்கான முன்னெடுப்புகளை யாரும் பெரிய லெவல்ல எடுக்கல. கொஞ்சம் பேர் எடுத்தாலும் அதை மழுங்கடிக்கிறதுக்கு உயர்ஜாதி கிறிஸ்டியன்ஸ் வந்து முழுக்க வேலை செஞ்சு அவங்களோட எஃபர்ட் எல்லாத்தையும் தடுத்து ஒரு வித்தியாசமும் இல்லாம இன்னைக்கும் அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படிதான் வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அப்பாயின்மெண்ட் போட்டோம்னா எல்லாத்துக்கும் நம்ம ரிசர்வேஷன் வச்சிருக்கோமா? கிறிஸ்தவத்துல எல்லா ஜாதிக்கும் நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோமா? அப்போ டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா, டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா அப்படியே நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த இன்ஸ்டியூட்ல அப்படி பண்றீங்க? எந்த இன்ஸ்டியூட்ல முதல்ல ஒரு பேசிக் சோசியோ எக்கனாமிக் சர்வே ஆஃப் ஒரு சர்ச்சோ ஒரு டயசிஸோ ஒரு கம்யூனிட்டியோ நீங்க பண்ணீங்க? எதுலயும் பண்ணவே இல்லையே. 75 வருஷமா அம்பேத்கருக்கு முன்னாடி ஏன் கிறிஸ்தவத்துல எந்த நான் சேரலன்ற பிரச்சனையை விட்டுட்டு போனாங்களோ அதே பிரச்சனை 75 வருஷமா நம்ம திரும்ப மனுஸ்மிருதியில இருந்துச்சு, அதனால வந்துச்சு, இதனால வந்துச்சுன்னா எதுல இருந்து வேணா வந்துட்டு போகுது. இப்போ பெண்ணடிமை அப்படின்னு சொன்னா பைபிள்ல பெண்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய இருக்கு. ஆனா பெண்ணடிமை பைபிள்ல இருந்து வந்ததுன்னு சொல்லலாம், எங்க இருந்து வேணா வந்துச்சுன்னு சொல்லலாம், எங்க இருந்துனாலும் இது வேணா வந்துட்டு போகுது. ஆனா நாம் என் வீட்டுல நான் ஜாதி பாக்குறேன்னா, என்னோட சர்ச்சில் ஜாதி பாகுபாடு இருக்கா, என்னோட சர்ச்சில் பெண்ணடிமை தினம் இருக்கா, அதை நான் எப்படி மாத்த போறேன்? அதே மாதிரி இஸ்லாம்ல இருக்க சகோதரர்கள் அவங்க ஒரு முன்னெடுக்கலாம். நம்ம இருக்கிறத ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணாம அடுத்த இதுல போய் நீ அங்கிருந்து வந்த நீ இதுல கொடுத்துட்ட இதுதான் பிரச்சனை, உன்னோட வேதம் தான் பிரச்சனை, என்னோட வேதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து தீர்வை நோக்கி போறதா எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை, சர்ச்சுக்குள்ள பண்ண வேண்டிய வேலை, அம்பேத்கர் எப்படி 75 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ என்னெல்லாம் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் நம்ம சர்ச்சில் எனக்கு தெரிஞ்சு 2-3 சர்வே எடுத்திருக்கோம். அந்த சர்வே நம்ம ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா? ஏதாவது ஒரு கமிட்டியோ கமிஷனோ நம்ம போட்ட இது ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிருக்குமா? எந்த ரெக்கமெண்டேஷனையும் எந்த சர்ச்சும் ஃபாலோ பண்ணல. பெண்களுக்கு இன்னைக்கு இட கொடுத்துருக்குமா? ரிசர்வேஷன் கொடுத்துருக்குமா? கிடையாது. நம்மளோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம சர்ச்சில் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குமா? நம்ம நடத்துற இன்ஸ்டிடியூஷன்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோமா? கிடையாது. இது எதுவுமே கிடையாது. அதனால நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் பண்ண வேண்டிய வேலைகள் ஏகப்பட்டது இருக்கு. இது பிரச்சனை எங்க வேணாலும் வந்துட்டு போகுது. அதுக்கு நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷம் அந்த வேகத்துல இருந்து வந்துட்டு போய் இந்த வேகத்துல இருந்து போது 2வது. ஆனா நாம ஒவ்வொருவரும் ஈக்குவாலிட்டியை நோக்கி போகல அப்படின்னா அம்பேத்கர் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கிறிஸ்டியனா வந்து வர முடியாது. அவங்க கிளியரா தெரியுது இதுதான் பிரச்சனை அப்படின்றது. அம்பேத்கர் சொன்னது, நான் சொல்லல. இது அம்பேத்கர் அவர் சொன்ன, எனக்கு அம்பேத்கர்னால அம்பேத்கர் சொன்னது வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதனால நம்ம செய்யப்பட வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் வந்து கண்டிப்பா வந்து இருக்குது. இதை மறுத்து நம்ம போய் நம்ம இதை விட்டுட்டு வெளியில இருந்து பேசி இது எங்க கிட்ட பிரச்சனை இல்ல இதுல வந்து பிரச்சனை இல்ல, நாங்க கரெக்டா ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இல்ல. எந்த வித ரெப்ரசன்டேஷனும் உமனுக்கும் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கான்சியஸா நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப 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 ரேர். நன்றி. சாருடைய கருத்துல வந்துட்டு 100% நான் வந்து உடன்படுறேன். அது வந்து ஒரே ஒரு சின்ன இது மட்டும்தான் அவருக்கு நான் அதாவது என்னுடைய கருத்துல வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் அவர் மாத்திட்டாங்க சார். அவங்க மேடம் செபஸ்தி மேடம் கேட்டதுல அவங்க அதை தான் ஹைலைட் பண்ணதான் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு நான் பதில் சொன்னேன். ஒருவேளை கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம வந்து அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு இதுவும் அந்த இன்டென்ஷன் இருந்துருச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ணாம விட்டது என்னுடைய தவறு தான், மன்னிச்சுங்க. நிச்சயமாக அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அதுல வந்து என்னன்னா இப்போ நீங்க சொல்றது மாதிரி அதாவது வியாதிங்கிறது எந்த இடத்துல இருந்து வந்துருச்சுனாலும் நமக்குள்ள வியாதி வந்துருச்சு, இதை குணப்படுத்தி ஆகணும். அதுல அங்க இருந்தா வந்துச்சு வியாதி, எனக்கு இங்க இருந்தா வந்துச்சு, ஓகே அந்த ரூட்டை வந்து நம்ம காலி பண்ணுவோம், அதற்காகவும் நம்ம உழைப்போம். ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வியாதியை நம்ம சரி பண்ணி ஆகணும்ல, அதுக்கு மருந்தை வந்து நம்ம கொடுத்தாலும் சரி பண்ணிக்கிட்டு கடைசி இப்போ டெங்கு கொசு எங்க இருந்து வந்து கடிச்சிருச்சு, எனக்கு டெங்கு வந்துருச்சு, அந்த சாக்கடையில இருந்தா வந்துச்சு, அந்த சாக்கடை வந்து சுத்தம் பண்றது ஒரு வேலை, அது ஒரு பக்கம் நடந்தாலும் டெங்குக்கு நான் வந்துட்டு மருந்து சாப்பிடணுங்கிறது என்னை குணப்படுத்தி கொள்ளணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது 100% சரியான பார்வை. இதுல வந்து நம்ம முழுமையா உடன்படுறோம். ஆனால் இதுல என்னுடைய பரிந்துரை இதுல என்னவா இருக்குது, இதை நான் பர்சனலா நான் வந்து இதை நான் என்னுடைய லைஃப்லயும் நான் அப்ளை பண்ணிருக்கேங்கிறதுனாலே நான் அதை ஒரு தைரியமா அதை நான் சொல்றேன், ஒரு தார்மீக உரிமையோட இதை நான் சொல்றேன். உள்ளுக்குள்ள வந்துட்டு காஸ்ட் சென்ஸ் நிறைய செஞ்சிருக்கேன். இப்போ ஜெஸ்யூட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தகவலுக்காக சொல்றேன், இருந்தாலும் இது கொஞ்சம் டிவியேட் ஆகும் நம்மளுடைய இதுல இருந்து, இருந்தாலும் நீங்க இந்த கேட்டதுனால ஒரு தகவலுக்காக சொல்றேன். 50% வந்து ஆதிக்குடிகளுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துட்டு போறாங்க. இதை ஜெஸ்யூட்ஸை தவிர இன்னும் மற்ற சபைகள் வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அப்படி ஒண்ணு அறிவிச்சதா எனக்கு தெரியவே இல்லை.
அதே மாதிரி மற்ற டயசிஸ்ல வந்துட்டு இந்த காஸ்ட் சென்சஸ்ங்கிற கேத்தலிக்கை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்குது. ஒரு எல்லா இதையும் சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இது அவங்க செஞ்சிருக்கிறாங்க. மற்ற சபைகள் வந்துட்டு இன்னும் செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல வந்து தெர் இஸ் நோ காஸ்ட் இன் கிறிஸ்டியானிட்டி அறிவிங்க. இது இதை நான் விவாதிப்பது இன்னும் கொஞ்சம் இது எப்படி சயின்டிபிக்கா பொருந்துங்கிறது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். இதுக்கு பொருத்தமானதா இருக்காது இந்த இடத்துல. ஆனால் சாதி ரீதியான கணக்கெடுப்பதை விட சாதியை ஒழித்து விட்டதாக அறிவிப்பதுதான் இன்னும் சரியானதாக கிறிஸ்தவத்துக்கு இருக்குங்கிறதா என்னுடைய. அப்படி செய்வதன் வழியாகத்தான் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நாம் போக முடியும். அது சாதி சார்ந்து வந்து இன்னும் சொல்ல போனா சாதி பட்டங்களை பின்னாடி போட்டுக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கு வந்துட்டு அட்டை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிராகரிப்பது, அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவ பள்ளிகள்லயோ நியமனங்கள்லயோ வாய்ப்பு தரமாட்டேன்னு சொல்றது, தனி கல்லறைகள் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீ கிறிஸ்தவன் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்றது, நான் வந்து சாதி ரீதியா வந்துட்டு ஒரு ஆணவ கொலையிலையோ அல்லது இந்த மாதிரியான ஏதோ ஒரு எதிர்ப்பு சாதி ரீதியான எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்க கிறிஸ்தவத்தை விட்டு விலக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான தீவிர நடவடிக்கைகளை வந்துட்டு பிஷப்ஸ் அவங்க, ஏன்னா சாதிங்கிறது வந்துட்டு ஒரு நோய், ஒரு சமூக தீமை, அது வந்துட்டு ஒரு சாத்தானின் அடையாளம் இப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? அப்படி வெளிப்படையா அதை அனௌன்ஸ் பண்ணி சாதியை விட்டு முழுமையாக வெளியேறி எல்லா கிறிஸ்தவர்களும் வந்துட்டு ஒண்ணும் ஒண்ணா இருந்து ஒரே கடவுளின் பிள்ளைகள்ங்கிறத உண்மையாவே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான முயற்சியில் அது இறங்கும் போது அது சரியா இருக்குங்க ஒழிய, அதுவே வந்துட்டு வெறும் ரெப்ரசன்டேஷன் போறது வந்துட்டு நம்ம அதை கடந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்தியாவை பொறுத்தவரை நம்ம சாதியை தாண்டி வெளில வந்து அது தேவைப்படுது. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை பிலசாபிக்கலாவே அது இல்லைன்னு மறுக்கும் போது அதை நோக்கி வந்துட்டதுக்கு பிறகு எதற்காக அதுக்குள்ள வந்து நம்ம இருக்கணும்? அப்படி இருக்கணுங்கிற எந்த தேவையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து பள்ளியில அப்படிதான் பதிவு செஞ்சிருக்கேன். சாதியற்ற கிறிஸ்தவர்கள் தான் நாங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு என் பிள்ளைங்க வந்துட்டு எஃப்சிங்கிறதுலதான் இதுல உள்ள வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த இதுல நான் அப்படிதான் வந்துட்டு இதுக்கும் வந்து வாங்கிக்க போறேன். அந்த சாதி ரீதியான எந்த ஒரு இதையும் நான் எப்போதும் கோரப்போவதில்லை. அது என்ன விதமான சாதியா இருந்தாலும் சரி, அதுல என்ன விதமான இருக்கணும் அதை நான் கோரப்போதில்லை. கிறிஸ்தவனா உண்மையிலே கிறிஸ்தவனா இருக்கணும்னா சாதி அற்றவர்களாம் இருக்கணும் அப்படிங்கிறது பாரு. அதைத்தான் நான் திருச்சபைக்கும் ஒரு வழியாக நான் பரிந்துரைக்கிறேன் நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு சின்ன ரொம்ப சாரி நான் மறுத்து பேசுறதுக்கு சின்ன முரண் இருக்கு. ஏன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எதுக்காக முக்கியம், எதுக்காக பிரதிநிதித்துவம் முக்கியம்னு நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். காஸ்ட் சென்சஸ் இருந்தாதான் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. அதாவது ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணனா அவங்களோட ரெப்ரசன்டேஷனை நம்ம கொண்டு வர முடியாது. அதனாலதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்ன்றத வந்து நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். ஆனா கிறிஸ்தவத்துக்குன்னு வரும்போது ஜாதி இல்லைன்னு அறிவிச்சிட்டா என்ன, ஜாதி ஒழிஞ்சிரும்ல கிறிஸ்தவத்துல அப்படின்றது வந்து பெரிய தப்பா நான் கருதுறேன். நான் தப்பா இருக்கலாம் தேவசாயம், நீங்க சொல்ற நான் தப்பு நான் சொல்ல வரல, என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றேன். ஜாதி இல்லைன்னு அறிவிச்சுட்டா என்ன கிறிஸ்டியானிட்டி இல்ல, ஜாதி ஒழிஞ்சிரும்னா அப்படிலாம் ஒழியாது, அப்படிலாம் எங்கேயுமே ஒழியாது. பொது சமூகத்துக்கு இப்போ ஜாதி இல்லைன்னு இப்ப ஹிந்து அறிவிச்சிட்டாங்கன்னா உடனே ஜாதி இல்லாம நாளைக்கு போயிடாது, ஜாதி இல்ல அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் அறிவிச்சிட்டாங்கன்னா உடனே ஜாதி இல்லாம நாளைக்கெல்லாம் போகாது. இதெல்லாம் வந்து பிராக்டிகலா அப்ளை ஆகாது. கண்டிப்பாக இந்த தேவசாயத்தை சொன்ன மாதிரி சர்வே எடுத்திருக்காங்க, திரும்ப இப்ப சர்வே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சர்வே எடுத்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, ஒழுங்காவே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதை கேத்தலிக் சர்ச்ல மட்டும்தான் சர்வே எடுத்திருக்காங்க. ஆனா ரீசர்வே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சிஎஸ்ஐ சர்ச்லயே மற்ற பெண்டிகாஸ்டல் சர்ச்லயே இந்த மாதிரி சர்வேயே கிடையாது. கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை கேஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே இந்த நிலைமை வந்து சோசியோ எக்கனாமிக்கா மாறும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளை இத்தனை பர்சன்ட் ஒரு ஜாதி இருக்காங்கன்னா 30% வேலைகளை அவங்க கொடுங்க, அவங்க படிக்கட்டும், அவங்க வேலைக்கு வரட்டும், அவங்க ப்ரொஃபஸர் ஆகட்டும், அவங்க டாக்டர் ஆகட்டும், டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஜாதியில அறிவிக்கிறவங்க ஜாதி வந்து கிறிஸ்தவத்துல ஒழிய போறதே கிடையாது. ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு முடிச்சுடுவோம். நம்ம ஆயிடுச்சு. ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். சரி, இது வந்து தொடர்ந்த மாதிரி தொடர்ந்து விவாதத்துக்குரியது. டைனஸோட இன்டென்ஷனை நான் புரிஞ்சுக்கிறேன், ரொம்ப ஒரு உயரிய நோக்கம் அது. ஆனால் வந்துட்டு நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல வந்து சாதி ஒழியங்கிறது யதார்த்தம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்து மதத்துல ஒருத்தவங்க என்ன சாதியில இருந்தாங்களோ அதே சாதியில தான் கிறிஸ்தவத்துல இருக்காங்கிறது யதார்த்தம். நான் சாதிவாரி கணக்கெடுப்பு பேசும்போதே சொன்னேன், இந்தியாவை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் சமத்துவத்தை நோக்கி போகணுங்கிற கட்டம் அதுக்கு இருக்குது, அதனால அதை நம்ம செய்யறோம். ஆனால் கிறிஸ்தவம் அதை கடந்து விட்டதுன்னு நான் சொன்னேன், நான் பேசுறப்பே சொன்னேன். அதை தாண்டிடலாம், நம்ம ஈஸியா வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணி போயிட முடியும்.
இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளதான் வந்துட்டு இந்துவா இருக்கும்போது என்ன சாதி இருந்துச்சோ அது கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வருது. ஆனால் அது இஸ்லாமுக்குள்ள இல்லைங்கிறத வந்து நம்ம வந்துட்டு அதான யதார்த்தம். இந்த நடைமுறை உண்மையை வந்து நம்ம கணக்குல எடுக்கணும். நீங்களுக்கு வந்து ஒரு எங்கேயுமே நீங்க ஒரு பறையர் முஸ்லீமை, ஒரு அருந்ததி முஸ்லீமை நீங்க பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பேர்ல வந்துட்டு ஒரு காஸ்ட் சர்டிபிகேட் இருக்கவே முடியாது. அவங்களால அதை வந்துட்டு முடியுது அப்படின்னா கிறிஸ்தவத்தால ஏன் அது முடியாது? ஏன் அது முடியாம போணுச்சு? இதுல தீவிரமான நடவடிக்கைகளை வந்துட்டு சாதி மறுப்பு, இன்னும் சாதி மறுப்புங்கிறது, சாதி ஒழிப்புங்கிறது, சாதி இல்லாமைங்கிறது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அடையாளம். அது அடிப்படை விசுவாசம், அது அடிப்படை அடையாளம். அதுக்குள்ள மறுபடியும் இதை நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. இதை நாம் கடந்து நாம் போயிட முடியும். இஸ்லாமியர்கள் வந்து அதை விட அவங்களுக்குள்ள ஒரு 4 பிரிவு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அவர்கள் இந்து மதத்தில் இருந்த சாதிகளை சுமந்துக்கிட்டு அங்க போகல. அதுக்குள்ள அவங்க இல்லை. அதை அவர்கள் ஆனாலும் இங்கே இந்துவாக இருந்தவர்கள் தான் இஸ்லாமியர்களாக பெரும்பான்மை மாறினார்கள். அவர்களால் அந்த அடையாளத்தை ஒழிக்க முடிந்த போது கிறிஸ்தவர்களால் அது முடியாதா? இன்னும் நாம வந்துட்டு அந்த படிநிலையில போய் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு இன்னும் சாதி ரீதியான ஒரு ஒரு சென்சஸ் நடத்தி அந்த இடத்துக்கு வந்து சேரணுங்கிற தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்படி வந்தா சந்தோஷம்தான். நாம் அதை கடந்து விட்டோம் என்பது என்னுடைய பார்வை. ஒருவேளை அதை வந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்து அதன் மூலமாக இன்னும் ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ஒரு ஸ்டேட்டஸை வந்துட்டு அடைஞ்சு அதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போறது அப்படிங்கிறதும் அவரு அந்த நோக்கம் அவருடைய அடைகிற இலக்குங்கிறது நான் சொல்லுகிற அதே இலக்கை தான் சாரும் சொல்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படி சொல்றதன் மூலமா இல்லைன்னு அனௌன்ஸ் பண்றது மூலமா அப்படின்னா இந்து மதத்துல இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதான் இங்க பிரச்சனையே. இந்து மதத்துடைய ஆன்மாவே அதான். சாதி ரீதியான வர்ண ரீதியான பாகுபாடு என்பதுதான் அதனுடைய தத்துவமே. நீங்க அதை அனௌன்ஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் அம்பேத்கர் வந்துட்டு அதை வந்து அடிச்சால் வழியா வந்துட்டு அது சாதி ஒழிவதற்கான வாய்ப்போ தீண்டாமை ஒழிவதற்கான வாய்ப்போ இல்லைங்கிறத வந்துட்டு அவர் சொன்னார். நடைமுறையில வந்துட்டு நீங்கள் இன்னும் இந்துக்களா தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அதனால நான் வந்து கிறிஸ்தவனா மாறலங்கிறதையும் அம்பேத்கர் வந்துட்டு பதிவு பண்றாரு. ஆக இங்க வந்துட்டு பொது கல்லறைகள்ல வந்து புதைக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு சாதாரண சுடுகாடுங்கிறது வந்து கிராமங்கள்ல எல்லா இடங்களையும் இப்படித்தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல வந்துட்டு பொது கல்லறைகளை வந்துட்டு கொண்டு வர முடிஞ்சிருக்குது. கிறிஸ்தவத்துல இருந்து கொண்டு வர முடிஞ்சது. கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றேன், ஒப்பீட்டு அளவுல நான் சொல்றேன். அதை இன்னும் விரைவுபடுத்துவது என்பது சாதியை வந்துட்டு மறுப்பது. இந்த சாதி மறுப்பு மாநாடுன்னு கூட கிறிஸ்தவத்துல ஒரு முறை மதுரையில போட்டாங்க. எனக்கு தெரிய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. அப்புறம் இதுல இதே மாதிரிதான் சில முரண்பாடுகள் வந்து அது கொஞ்சம் பின்னடைவுக்கு போச்சு. பட் நான் பர்சனலா நம்புறது கிறிஸ்தவத்துல வந்துட்டு சாதி இல்லை என்று அனௌன்ஸ் பண்ணதன் மூலமாகவே நாம் டேனியல் சார் சொல்லுகிற அதே இலக்கை, எந்த இலக்கை அடைவதற்காக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ரெப்ரசன்டேஷன் வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நோக்கி நம்ம போயிட முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்றைக்கு வரைக்கும் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றாங்க. அதை கேட்கும்போது வயிற்றுச்சலா இருக்குது. சர்ச்சஸ்ல வந்துட்டு அவங்க என்னன்னா திருமணத்துக்கு பதிவு செய்ய போகும்போது சாதி வாரியா ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சில பேர் எல்லாம் போய் சண்டை போட்டு எங்களுக்குன்னு நாங்க பதிவு பண்றதுக்கு என்ன எதுக்கு இந்த சாதியான ரெஜிஸ்டர் இருக்குது? இந்த பங்கை சேர்ந்தவங்க இந்த பங்கை சேர்ந்தவங்க இன்ன படிச்சிருக்கிறாங்க, இன்ன பேரு மாப்பிளுடைய பேர் இது வயசுன்னு பதிவு பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால இதை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு அதை வந்துட்டு மாத்தினாங்க. சாதிய மனநிலை கொண்டவர்கள் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது எப்படியும் சாதி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம, அதாவது அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு மனநிலை இருக்குன்னா, உனக்கு ரெப்ரசன்டேஷன் கூட நான் கொடுத்துட்றேன், ஆனால் நான் இன்ன சாதி நீ அன்ன சாதி, அதை ஒத்துக்கிட்டு நீ இரு என்பதாக அந்த அளவுக்கு சாதி நோய் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை விட்டு சாதியை மறுப்பவனும் சாதியற்றவனா இருந்தா மட்டும்தான் நீ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகக்னேஷனை ஏற்படுத்துறதன் மூலமாகத்தான் நாம் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு ஒரு சமத்துவ நிலையை எய்த முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. நன்றி நன்றி பேராசிரியர். இல்ல அதுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, நம்ம இந்துக்களா இருக்கிறவங்க கிறிஸ்டியனா மாறும் பொழுது ஷெட்யூல் காஸ்ட்டை பொறுத்தவரையில அவங்க பிசியாக கன்வெர்ட், இதை அரசு வந்து பிசியா தான் இது பண்ணுது. ரெண்டுமே சேம்ங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுல வந்து ஒரு சின்ன முரணை வந்து அரசு கொடுக்குது. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்தவரை வந்து அவங்க வந்து ஒரு பிசியா தான் கருதுறாங்க. அதுல அது ஈக்குவலான இதை வந்து ஈக்குவல் நான் சொல்ல வரல சார். அதுல வந்துட்டு நீங்க எந்த அந்தஸ்துல இருக்கீங்க, பிசியா இருக்கீங்களா எஸ்சியா இருக்கீங்களா வேணா அரசு வந்து பேர் வைக்கலாம். ஆனா அங்க அவர் வந்துட்டு பலரா இருந்தாருன்னா இங்கேயும் பலரா தான் இருப்பாரு. அங்க அருந்ததியரா இருந்தா இங்கேயும் அருந்ததியரா தான் இருப்பாரு. அந்த சாதி பேருங்கிறது மாறவே இல்லை. அது வந்து நீங்க கிறிஸ்தவர் ஆயிட்டனால நீங்க கொஞ்சம் முன்னேறிட்டீங்க, உங்களுக்கு கல்வி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அரசு வந்துட்டு ஒரு இதை வந்து அப்படி செய்யறதா அது சொல்லிக்குதே ஒழிய, எனக்கு தெரிஞ்சு நடந்த சம்பவம் இது. ஃபாதர் பாக்கியநாதன் திருச்சியில இருந்தார். ரொம்ப அருமையான ஒரு மனிதர். இந்த மாதிரியான கருத்துகளுக்காக திருச்சபையில வந்துட்டு உழைச்சவர் அவரு வந்து எல்கே அத்வானியை அந்த நேரத்துல வந்துட்டு
கிறிஸ்டியன்ஸுக்கும் அந்த எஸ்சி ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து இருக்கணும். பிசின்னு இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே பிரச்சனையை வந்துட்டு அவங்க அப்ப பெரிய அளவு லாபி பண்ணாங்க. பிசிங்கிறத வந்து எடுத்துட்டு அவங்களும் எஸ்சியா வைக்கணும். அப்ப அத்வானி அவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்கிட்ட சொன்னாரு, யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் ஃபார் மாஸ் கன்வர்ஷன் ஃபாதர், யூ நோ தட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க வந்து இப்ப எஸ்சின்னு மட்டும் நாங்க அனௌன்ஸ் பண்றோம், அதை ஒத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் அப்படியே கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க. யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் ஃபார் த மாஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஒரு சலுகையை கொடுத்து அல்லது ஒரு இடஒதுக்கீடுங்கிற ஒன்றை வந்துட்டு வச்சுக்கிட்டு தான் அவங்களால வந்து இந்து மதத்துக்குள்ள அவங்களை நிலைநிறுத்த முடியுதே ஒழிய, அப்படி ஒண்ணு இல்லாம அது பொதுவானதா மாறுச்சு அப்படின்னா ஒரு இந்து அங்க இருக்க வேண்டிய தேவையே அவங்களுக்கு இருக்காது. ஒரு குறிப்பா ஒரு தாழ்த்தப்பட்டவர் அங்க எதற்காக அங்க இருக்கணும், நான் இவ்வளவு இழிவையும் சுமந்துக்கிட்டு நான் ஏன் இங்க இருக்கணும், எனக்கு எல்லாமே தான் அங்க கிடைக்குதுன்னு போயிடுவாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான அவங்களுக்கு வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறது காரணம் விடாப்புடியா இழுத்து பிடிச்சு வச்சிருக்காங்க இந்த எஸ்சி ஸ்டேட்டஸை வச்சு. இதுதான் உண்மை. அதனால அந்த பேரு இன்னும் இங்க மாறல, இந்த ஸ்டேட்டஸ் வேணா கவர்மெண்ட் அந்த வார்த்தையில கொஞ்சம் விளையாடுது. இவ்வளவுதான். நன்றி. இல்ல இதுல ரொம்ப குடும்பம் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருக்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க கிறிஸ்தவர் அப்படின்னு நீங்க அரசுல பதிவு பண்ணிட்டீங்கன்னா ரிசர்வேஷன் போயிடும், அடுத்த நிமிஷமே ரிசர்வேஷன் போயிடும். அதனால நிறைய பேர் இந்த ரிசர்வேஷனை வந்து விட விரும்பல. ஏன்னா அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கிறிஸ்தவர்களா மாறினாலும் இருக்காங்க. இன்னொன்னு, அவங்க கிறிஸ்தவனுக்கு வந்த உடனே பிசின்னு ஆன உடனே அவங்க உண்மையாலுமே கிறிஸ்டியன்ல பிசிய கன்சிடர் பண்றது கிடையாது. இன்னும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இந்த ஜாதிய மனநிலையில கிறிஸ்தவர்கள் இருக்கனால அவங்க வந்து அவங்க ஹிந்துவா இருந்தா கூட அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கும், அவங்க ஒரு படி மேல போயிருக்கலாம், சோசியோ எக்கனாமிக்கலா ஸ்டேட்டஸ் வைஸ் போயிருக்கலாம் மேல. ஆனா அவங்க கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனனால அந்த ரிசர்வேஷனும் போய் கிறிஸ்டியானிட்டிலையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்காம ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, சோசியோ எக்கனாமிக் சர்வே சர்ச்ல நடத்துறத பத்தி நம்ம பேசணும். அதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருக்க மக்கள் வந்து சர்ச்சுக்கு வரும்போது அவங்க அந்த சர்ச் ரெஜிஸ்டர்ல சோசியோ எக்கனாமிக் சர்வேல காட்ட முடியல. ஏன்னா அவங்க ஆன் பேப்பர் நிறைய பேர் வந்து அவங்க ஹிந்துவா இருக்கனால அவங்க கிறிஸ்டியன்னு காட்ட முடியாதனால தே ஆர் த இன்விசிபிள்ஸ் இன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. அவங்களுக்குரிய இடஒதுக்கீடு எப்படி கொடுப்பீங்க, அவங்களுக்குரிய ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுப்பீங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கரெக்டா தெரிஞ்சாதானே கொடுப்பீங்க. ஆனா அதுலயே அவங்க ரெஜிஸ்டர்லயே எழுத முடியலையே நம்மளால. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ரிசர்வேஷனை விட முடியல, கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தாலும் ரெப்ரசன்டேஷன் இல்ல, கிறிஸ்டியனாவும் போட முடியல. ஏன்னா கிறிஸ்டியனா போட்டாதான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அட்லீஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அதுவும் கிடைக்காம கவர்மெண்டோட ரெப்ரசன்டேஷனும் கூட கிடைக்காம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கவங்க வந்து இந்த கிறிஸ்தவத்துல இருக்க ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள். அதனால அவங்களோட இதை வந்து நம்ம சென்சிட்டிவா பேசி ரெப்ரசன்டேஷன் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். அது எப்போ நம்மளால முடியும் அப்படின்னா, கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் இங்க ஜாதியம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாதான் இது நடக்கும். அவங்க வந்து எஸ்சி ஸ்டேட்டஸ்ல கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க அடுத்த இத்தனை தலைமுறைக்கு அப்புறமாவது அவங்களுக்கு வேண்டிய அந்த ரிசர்வேஷன் கிடைக்கும், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து மேல போகும். எப்போ அப்படின்னா கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பி அவங்க உண்மையா கிறிஸ்டியன்ஸா அந்த சர்வேல எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எவ்வளவு மோசமா இருக்கு உயர் ஜாதி கிறிஸ்டியன்ஸை கம்பேர் பண்ணும் போது அப்படின்றத நம்ம ரா டேட்டா வந்தா மட்டும்தான் இது உண்மையான சர்வே, உண்மையான ரிசர்வேஷனுக்கு வழிவகுக்கும். கிறிஸ்தவத்துல இருந்தாலும் இந்துல இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களாவே இருக்காங்க. அதனால ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் என்ன மதத்துக்கு மாறினாலும் அவங்களுடைய ரிசர்வேஷன் மாறக்கூடாது அப்படின்றதுதான் உண்மையாலுமே அவங்கள உயர்த்தக்கூடியதா நான் பாக்குறேன். நன்றி சார். அண்டோ சார், ஒரு நாள் நீங்க வந்துட்டு இதை ஒரு தனி டாபிக்கா போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலேயே இருக்காங்க சார், அருமையா பேசுறாங்க. அவருடைய அந்த உயர்ந்த அந்த இலக்கு அவர் உண்மையாவே ஒரு மனப்பூர்வமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது நம்ம இன்னொரு டாபிக்கா வந்து நீங்க போடுங்க சார், நம்ம ஒரு நாள் பேசுவோம். நன்றி. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு இதோட நிறைவு செய்வோம். இன்னைக்கு வந்து கலந்து கொண்ட எல்லோருமே ஒரு நிறைய கருத்துக்களோட வந்து இதில் பகிர்ந்து கொண்டாங்க. ஆனால் பகிர்ந்து கொண்ட அனைவரும் சிறப்பு விருந்தினரும் இன்னைக்கு வந்து டிராவல்ல இருந்தாலும் அவருடைய சிரமத்தை பார்க்காம இன்னைக்கு வந்து நம்மளோடு இணைந்து பல கருத்துக்களை தெரிவித்ததுக்காக நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், டேனியல் டாக்டரும் நமது வந்துட்டு இன்னைக்கு வந்து டிராவலிங்ல இருந்துமே வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. அவரும் நம்மளோடு இணைந்து இந்த ஸ்பேஸ் நடக்கிறதுக்காக தொடர்ந்து நம்மளோடு இணைந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை சொல்லி கூறுகிறேன். அது நமது சகோதரி ஜெவஸ்டி சூர்யா அவர்கள் நமது தமிழ்நாடு மீனவர் காங்கிரசினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார்கள். அவர்களும் வருகை தந்து சிறப்பாக கருத்துக்களை எடுத்துரைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மற்றும் மற்ற தோழர்கள் அனைவருக்குமே கருத்து இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவர்கள் நிறைய கருத்துக்களை அவர்கள் பெற்றதற்காகவும் அவர்கள் இந்த இதில் ஆர்வமோடு கலந்து கொண்டதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்வு வந்து ஒரு 50வது நிகழ்வு, ஒரு சிறப்பான விருந்தினரை அழைத்து அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்விற்கும் அனைவரும் பார்வையை தந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். நன்றி.